அடுத்து முக்கியமான டாபிக் எம்எஸ்பி. எம்எஸ்பினா என்ன பிரியா? மினிமம் சப்போர்ட் சப்ளை நடத்தும் பிரியா, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோ. ஒரு லேண்ட் வச்சுக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஒரு விவசாயி வந்து இதில் வந்து பேடி போடுற வச்சுக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தோணுன்னா, இவ்வளோ தூரம் காசு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம போடுறோம், இது மார்க்கெட்டில் யாரும் வாங்குவாங்களான்றதை விட நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு இருக்குல்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது 10,000 வச்சுக்கலாம். இவ்வளோ காசு நம்மளால் எடுக்க முடியும். ஒரு 10,000 போட்டால் அட்லீஸ்ட் எவ்வளோ எடுக்கணும்? 20,000 எடுக்கணும் தானே. இவ்வளோ லாபம் எடுக்க முடியும் நம்மளால் அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயரே பார்ப்பாங்க. லாஸ்ட் இயரே நமக்கு லாபம் நல்லா வரல, இந்த வருஷமும் கம்மியாக தான் வரும், நம்ம போட தொலை முடி பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா, இல்லை நீ என்ன பண்ணு, பேடி உற்பத்தி பண்ணு, நான் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினேன்ல அதை விட ஒரு நல்ல ப்ரைஸ் சொல்லிடுறேன், அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு சொல்லிடுறேன். அதாவது உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லிடுறேன், அந்த ப்ரைஸ்க்கு நானே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதாவது நீ என்ன பண்ணுவேன், மார்க்கெட்டுக்கு போகிற, விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நீ கஷ்டப்படுவேன். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா இப்போயே முடிவு பண்ணிடுறேன். நீ அதாவது நீ விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நான் இதான் ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறேன், கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் நான் வாங்கிடுறேன். நானே இந்த ப்ரைஸ்க்கு வாங்குறேன்னா மார்க்கெட்டில் இதுக்கு மேலே தான் அதிகமாக இருக்கும் விற்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீ என்கிட்டையும் விற்கலாம், இல்லைனா மார்க்கெட்டையும் விற்கலாம் சொல்கிறேன் தான். இது புரிஞ்சா? சரி, ஃபஸ்ட்டு இது ஏன் வருது எம்எஸ்பி? ஃபஸ்ட் இது புரிஞ்சுல, மார்க்கெட்டில் விவசாயிகளுக்கு ஹிஸ்டரி ஆஃப் ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்போது இன்கம் ப்ராஃபிட் எதுவும் வரல. அப்போது விடாத மினிமம் உங்களுக்கு ப்ராஃபிட் நான் கொடுத்துறேன், நானே வாங்கிக்கிறேன். இது ஒரு பாயிண்ட். இது ஃபஸ்ட்டு எப்போ வருதுன்னா, இது படிச்சிருக்கீங்களே, க்ரீன் ரெவல்யூஷன் படிச்சிருக்கீங்களே, நான் ஒரு கம்மியான அர்த்தம். க்ரீன் ரெவல்யூஷனோட மெயின் எய்மே ப்ரொடக்ஷன் அதிகமாக்குறது, உற்பத்தி அதிகமாக்குறது, வீட்டெலாம் அதிகமாக்குனாங்களே. அப்போ அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, ப்ரொடக்ஷன் அதிகமாக்கின உடனே விலை கம்மியாகிடுச்சு. அப்போ விவசாயிகளுக்கு என்னாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாக்கிட்டாங்க, ஆனால் மார்க்கெட்டில் விற்றாங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணதை விட விலை கம்மியாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ கவலைப்பட வேணாம், மார்க்கெட்டை விட நான் நல்ல விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு வாங்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்க எம்எஸ்பி. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, தைரியம் வருது இதுக்கு. ஓகே, அடுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம், கவர்மெண்ட் வாங்கிக்கும் இந்த ப்ரைஸுக்கு முடிவு பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸை முடிவு பண்ணுறாங்களே, அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, மார்க்கெட்டில் டிமாண்ட் சப்ளை இருக்குல்ல, அதை பொறுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ப்ரைஸ் இருக்குது, அப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணும். அப்போ விவசாயிகள் என்ன தோணும், ஓகே எம்எஸ்பி நல்லா தான் இருக்குதுன்னு முடிவு பண்ணுவாங்க. இது புரிஞ்சுல? எம்எஸ்பி ஏன் புரிஞ்சா? எம்எஸ்பி வந்து கவர்மெண்ட் தரலைன்னா விவசாயிகள் ப்ரொடக்ஷனை குறைச்சிருவாங்க ஒன்று, இல்லைனா மார்க்கெட்டில் எந்த பொருள் விலை அதிகமாக போதோ அதை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, அவன் பேடை கல்டிவேட் பண்ண மாட்டாங்க, வீட்டு கல்டிவேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதுதான் 2 மாதம் மக்கள் சாப்பிட்றாங்க. ஓகே, அப்போது சப்சிடின்ற வார்த்தை வரக்கூடாது. சப்சிடின்றது காசு தர்றது தான் சப்சிடி. கவர்மெண்ட் என்ன பண்ணுதா, காசு தராங்களே சப்சிடி, அது கிடையாது. கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணிக்கிறது. மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போல நான் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன்னு என்ன பண்ணுது, ப்ரொக்யூர் பண்ணிக்கிறது. ஓகே, ப்ரொக்யூர் ஏன் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட்டுக்கும் இந்த ப்ரொக்யூர் பண்ணதை மக்கள்கிட்ட தர்றதுக்கான சில என்ன இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போது அன்னையோடைய அன்னை யோஜனை வச்சுக்கங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கீம் படி எக்ஸாம்பிள் ஒரு 35 கிலோ அரிசி வச்சுக்கலாம். அரிசியை வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தரணும் முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம், பூருக்கு. அப்போ அந்த அரிசிக்கு எங்கே போவாங்க, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வாங்கி வச்சுக்கிறாங்களே, இதில் குடோன்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்களே, அதிலேருந்து எடுத்து தருவாங்க. புரிஞ்சுல? அப்போ கவர்மெண்ட்டுக்குமே அந்த கல்டிவேட் பண்ண க்ராப்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வெல்ஃபேர் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தேவை, விவசாயிகிட்டேருந்து வாங்கினா கம்மியாக வாங்கிக்கலாம், வெளிநாட்டில் வாங்கினா விலை அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுல? அப்போ வந்து விவசாயிக்கு நல்ல விலை கொடுத்தாச்சு, அதேமாதிரி அதை வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ லைன் படிங்க மதுமிதா. வாட் இஸ் எம்எஸ்பி? இட் இஸ் தி மினிமம் ப்ரைஸ் செட் பை தி கவர்மெண்ட் அட் விச் ஃபார்மர்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் டு செல் தயர் ப்ரொடியூஸ் ஃபார் சீசன். இந்த சீசனுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் கவர்மெண்ட் வாங்கிக்கோன்றது. ஓகேவா? இது அடுத்த லைன் படிக்கலாம். வென் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஃபால் பிலோ தி announced MSP, procurement agencies step in to procure the crop and support the prices. பாயிண்ட் புரிச்சுல? மார்க்கெட்டில் எம்எஸ்பியோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓகே அங்கே விற்க வேணாம், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட வந்து நானே வாங்கிக்கிறேன், நான் சொல்கிறேன் எம்எஸ்பி சொல்லிடுவாங்க. ஒருவேளை எம்எஸ்பியை விட மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குன்னா அங்கேயே விற்றுருங்க, நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சு போட்டு பாருங்க. பிகினிங்கில் 1966-70 வீட் என்னாச்சு, க்ரீன் ரெவல்யூஷனில் ஹார்வெஸ்ட் நிறையா பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் ஆச்சு, குறைஞ்சி போச்சு. அப்போ முடிவு பண்ணுறாங்க, ஓகே இது அப்போ வந்து மார்க்கெட்டில் விற்க முடியாது, நாமளே வாங்கிக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. ஓகே ஓகே இந்த எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா சிசிஇ, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். யாரோட ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தா சிஎஸ்சிபி. சிஎஸ்சிபினா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரோட காஸ்ட் எவ்வளோ இருக்கணும், ப்ரைஸ், இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணுறது யார்? கேபினெட் கமிட்டி எக்கனாமிக் அஃபேர்ஸ். இது புரிஞ்சுல? இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க எதெல்லாம் முடிவு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்லுங்களேன், போய் ட்ரை பண்ணுங்க. அப்படியா? இது வந்து ஒரு பேடி வச்சுக்கலாம்.
ஓகே, ஒரு 10 டன் வச்சுக்கலாம், 10 மூட்டை. இதுக்கு நீ தான் கவர்மெண்ட் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எதை பார்த்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன்? மார்க்கெட் முதல்ல வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட் சப்ளை பார்த்துட்டு அதுக்கேற்ற ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். கூடவே இந்த பொருளை உற்பத்தி பண்ணதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும்ல, அதையும் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இது 10 மூட்டை அரிசி வச்சுக்கலாம். இதை உருவாக்குறதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அர்த்தம் நீ ஃபர்டிலைசர் வாங்குறதுக்கு எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு நீ செலவு பண்ணியிருப்பல, அந்த காஸ்ட்லாம் பார்க்கும்போது 10,000 ரூபாய் வச்சுக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை, விலை எப்படி இருக்கும்? 5,000 இருக்குமா? அப்போ என்ன கண்டிப்பாக வந்து நீ டிமாண்ட் சப்ளை மட்டும் பார்த்தா அவனுக்கு லாபம் ஒரு அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் சப்ளையும் பார்த்துக்கும், ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கும். இந்த டிமாண்ட் சப்ளை பார்க்குதுல்ல, இதுக்கு பேர் வந்து ஏன்னு நினைக்கிறேன், A2 நினைக்கிறேன். இது இருக்குல்ல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்க்குறாங்களா, அது F2 நினைக்கிறேன். இது புரிஞ்சா? இங்கே போட்டு பாருங்க. இந்த சிஎஸ்சிபி ஒரு ப்ரைஸை முடிவு பண்ணுது. எப்படி முடிவு பண்ணுதுன்னா முதல்ல மார்க்கெட்டில் இருக்க டிமாண்ட் சப்ளை பார்த்துக்கும், அதுக்கு எவ்வளோ ரேட்டு, ப்ளஸ் கூடவே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அதை பார்த்துக்கிட்டு, அதை A2 இதுதான் டிமாண்ட் சப்ளை, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா FL மெத்தட். இதை முடிவு பண்ணிக்கிட்டு கூட எக்ஸ்ட்ரா, இப்போ எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு 10,000 வச்சுக்கலாம், அங்கே டிமாண்ட் ஆகுறது ஒரு 5,000 வச்சுக்கலாம், ஒரு 15,000 வச்சுக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா 50 லாபம் இருக்கணும்ல, 50%. இதில் 50% எவ்வளோ? 15,000 50% எவ்வளோ? 7,500. இதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த வரைக்கும் MSP என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. புரிஞ்சா? என்ன பண்ணுறாங்க சைனிக்கு இங்கே போட்டு பாருங்க. மினிமம் 50% ஆஸ் தி மார்ஜின் ஓவர் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். 50% அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சா? ஓகே. இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இது புரிஞ்சுல, ஒரு மூட்டையோட விலையை முடிவு பண்ணுறதுக்கு டிமாண்ட் சப்ளை, அதுக்கு பேர் என்னது A2, கூட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் போட்டுக்கலாம், அது பேர் என்னது FL. இதில் வந்தது ப்ளஸ் 50%. ஆனால் நமக்கு அந்த கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் இருக்கார்ல, MS சுவாமிநாதன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணாங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா ஒரு விவசாயி தன்னோட பாக்கெட்லேருந்து எதுக்கெல்லாம் செலவு பண்ணாரோ அதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் எது ஆட் பண்ணலன்னா, சில விவசாயிகளுக்கு வந்து லேண்ட் இருக்கும், சில விவசாயிகளுக்கு லேண்ட் இருக்காது, லீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. அந்த லீஸுக்கு காசு போட்டுப்பாங்கல்ல, லேண்டுக்கான செலவு, அது ஆட் பண்ணல, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 50% எக்ஸ்ட்ரா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே லேண்ட் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அது போட தேவையில்லை. அப்போ மோஸ்ட்லி என்ன இந்த காஸ்ட் ஆஃப் இது இருக்குல்ல, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து இன்புட் வாங்குறதுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் லேபர் இருக்குல்ல, உழைச்சிருப்பாங்களே லேபர், அது ஃபேமிலி லேபராக இருந்தால் ஓகே தான், கண்டிப்பாக வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. அதாவது ஊரில் இருக்கிற மக்கள் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது, நீங்களே ஃபேமிலி 4 பேர் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு லேபர் காசு இருக்குல்ல, அதுதான் இருக்கும், அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது ஆட் பண்ணுறாங்க, நான் இதை ஆட் பண்ணல, ஒரு லேண்டோட ரேட் ஆட் பண்ணல, ஏன்னா எல்லாருக்கிட்ட லேண்டு ஓரளவுக்கு இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லேண்ட்லெஸ் நிறைய பேர் லீஸ் எடுத்து வாங்குறாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கங்க. அது ஒரு 1000 போனால் அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டோட்டல் இருக்குல்ல அதில் என்ன பண்ணிங்க ப்ளஸ் 50%. யார் சொல்கிறா? புரிஞ்சுல? ஓகே. இப்போதைக்கு எத்தனை கிராப்ஸ்க்கு MSP தராங்க? 23. எத்தனை கிராப்ஸ்க்கு? 23 கிராப்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 23 கிராப்ஸை வந்து விவசாயிகளுக்கு வந்து நஷ்டம் வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த கிராப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் நல்ல விலை கிடைக்கல, அப்போ கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது, அதை கொடுத்துட்டே இருக்கு. இன்னொன்று உங்களுக்கு இது தெரியுமா, இப்போ எக்ஸாம்பிள் இது தெரியுமா சைனிக்கு, அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் நம்ம இருக்கா, அதில் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ என்னென்னலாம் தரணும்? 1 கிலோ கோர் சீரியல் இருக்குல்ல, கோர் சீரியல் அது ₹1, வீட்டு வந்து ₹2 நினைக்கிறேன், பேடி வந்து ₹3, பேடி வந்து ₹3, 1 கிலோ கோர் சீரியல் வந்து ₹1, வீட்டு 1 கிலோ வந்து ₹2 நினைக்கிறேன், பேடி 1 கிலோ வந்து ₹3. இது புரிஞ்சுட்டிங்களா? இது வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் வந்து அந்த இது இருக்குல்ல, இதில் PDS ரேஷன் கடையில் தர்றது மக்கள் ஃப்ரீ கிடையாது, மக்கள் ₹1 கொடுத்து ₹2 கொடுத்து 1 கிலோ வாங்கிக்கணும். இது புரியுதா? ஓகே. இப்போ கூடிங்களேன், இப்போது விவசாயம் வச்சுக்கலாம், விவசாயிக்கிட்ட இருந்து கவர்மெண்ட் யார் FCI வச்சுக்கலாம், FCI வந்து வாங்குது 1 கிலோ அரிசி வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசி எவ்வளோ கொடுத்து வாங்கிருக்கலாம்? எக்ஸாம்பிள் ஒரு ₹50 வச்சுக்கலாம், எவ்வளோ வச்சுக்கலாம்? ₹50 MSP கொடுத்து காசு கொடுத்து விவசாயிட்ட வாங்கிடுச்சு. ஓகே, ₹50. 1 கிலோ பேடி எவ்வளோ? 1 கிலோ பேடி எவ்வளோ? ₹3. ஓகே, ₹50 காசு கொடுக்குது, விற்கிறது எவ்வளோ விற்குது கவர்மெண்ட்டு? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 40. இதுதான் வந்து சப்சிடியாக இருக்குன்னு அர்த்தம். கவர்மெண்ட் நம்ம தர சப்சிடி, ஃபுட் சப்சிடின்னு சொல்கிறான். இதுதான் படித்தோம்ல, அதாவது இந்தியாவில் சப்சிடி எது அதிகமாக இருக்குன்னா, ஃபுட் அதிகமாக இருக்குது, ஃபியூல் அதிகமாக இருக்குது, ஃபர்டிலைசர் எவ்வளோ சப்சிடி தரோம் நம்ம? 27. ஃபுட்டு அதிகமாக தரும். ஃபுட்டோட சப்சிடி எப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் இதுதான். இப்போ வீட்டு வந்து ₹100 வாங்குறாங்கன்னா 100 மைனஸ் 1 கிலோவுக்கு -2.98. அப்போ இந்த 98 சப்சிடி இருக்குல்ல, இதை எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மைனஸ் பண்ணுறது தான் இப்போ இந்தியாவோட ஒட்டுமொத்த பிளானுமே. ஓகேவா?
அதுக்கு ஒரு ஸ்கீம் வந்துச்சு, ஆஷான ஒரு ஸ்கீம் வந்துச்சு. என்ன ஸ்கீமு? ஆஷா. அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஏன் புரிஞ்சா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவ்வளோ சப்சிடி கொடுத்துட்டே இருக்கும், அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அப்போது வேறு ஒரு ஐடியா கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா கொண்டு வராங்க. அதுக்கு பேர் ஆஷா. அப்போ என்ன அதில் அதோட எய்ம் என்னவா இருக்கும்? ப்ரொக்யூர் பண்ணுறதா இருக்குமா இல்லை வேறு மாதிரி பண்ணுறதா இருக்குமா? ப்ரொக்யூர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீ காசு கொடுத்துட்டே இருக்கணும். ப்ரொக்யூர் பண்ணால் வேறு மாதிரி பண்ண ஐடியா இருக்கணும். புரிஞ்சுல என்ன சொல்கிற? புரியுதா? நேற்றை விட நீ அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணுறேன்னா எம்எஸ்பியில் இன்னும் அதிகமாக சப்சிடி ஆகிடும். நேற்று 1 கிலோ அரிசி வாங்கினேன், இன்றைக்கி வந்து எல்லா பொருளையும் சப்சிடி எம்எஸ்பி கொடுத்து வாங்குறேன். என்ன ஆகிடும்? டிஃப்ரென்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு வேறு என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணுறதா பிஎம் ஆஷா ஆகும். இது புரிஞ்சா? எம்எஸ்பியோட ஏம் புரிஞ்சிச்சுல? ஓகே. மார்க்கெட் விலையை விட ஓரளவு கரெக்டாக இருக்கிறது. ஓகே. எத்தனை பொருள் எம்எஸ்பி தராங்க? ஹவு மெனி கிராப்ஸ் கவர்டு? 22 கிராப்ஸ் தராங்க. ஒன்று வந்து சுகர் கேன் தராங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று சுகர் கேன் 23. எம்எஸ்பி தெரியும்ல? எம்எஸ்பினா விவசாயிக்கு கவர்மெண்ட் தர்றது காசு எம்எஸ்பி. எஃப்ஆர்பினா சுகர் கேனுக்கு, இந்த சுகர் கேனை வாங்குறாங்க, மில் ஒன்று வாங்குவாங்களே, மில்காரன் தர்ற காசு. ஓகேவா? புரிஞ்சா? யார் தரணும்? சுகர் கேனுக்கு மில் ஓனர் எவ்வளோ தரணும் அப்படின்றத கவர்மெண்ட் சொல்லிட்டு அந்த காசு என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். மில் ஓனருக்கு யார் கொடுத்துருவா? கவர்மெண்ட் வந்து பண்ணுறோம். ஓகே. ஸோ டோட்டலாக 23 கிராப்ஸ். ஓகேவா? ஃபுல்லாக பார்த்துட்டு பார்க்கலாம். கரீப் கிராப்ஸ் என்னென்ன வருது? பேடி, ஜோவர், பஜ்ரா, மெய்ஸு, ராகி, தூர். நேற்று நீங்கள் டர்னுங்களே அந்த தூர் தானே இது. அர்ஹர், மூங்கு, உராடு, காட்டன். மேலே போட்டுருக்க பாரு, கீழே போட்டுருக்க பாருலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கா? அது இல்லை, ஒரு சைடு இருக்கு. அந்த நம்பர் போட்டுருக்க பாருங்க, இங்கே போட்டுருக்க பாருங்க. நம்பர் இங்கே போட்டுருக்க பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்க. 14 கிராப்ஸ் ஆஃப் ஆர் கரீஃப், 6 ராபி கிராப்ஸ் எக்ஸப்ட் ஓரியா. அடுத்து 2 கேஷ் கிராப்ஸ். ரெண்டாவது கோப்ராவும் ராஜு. புரிஞ்சா? இன் அடிஷன் எம்எஸ்பி ஃபார் தோரியா, டிஎஸ்கடு, கோகோனட். கிட்ட சொல்ல புரியுதா? புரியலையா? இது ஒரு 14, இது ஒரு 6, 22. ஓகே. எத்தனை கரீஃபு? 14. ராபி கிராப்ஸு? ஓகே. கேஷ் கிராப்ஸு என்னென்ன வருது? கோப்ரா, ராஜு. ஓகே. ஓகே. காட்டன் பார்த்தோமா? அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட்டு, சன்ஃப்ளவர், சோயாபீன்ஸ், சீசம், நைகர், சீடா. 14 பார்த்தாச்சா? ஓகே. ராவி படிங்க பார்க்கலாம். வீட்டு, பார்லி, கிராம், மசூர் லென்டில், ரேப்சீட், மஸ்டர்டு, சாஃப்ளவர், தோரியா. ஆயில் சீட் எது அதிகமாக இருக்குது? மஸ்டர்டா? என்ன பார்த்தோம் நம்ம மேலே அன்றைக்கி பார்த்தோம்ல, ப்ரொடக்ஷன் பார்த்தோம்ல, எது அதிகமாக இருக்குது? மஸ்டர்டை விட எது அதிகமாக இருக்குது ப்ரொடக்ஷன்? இல்லை, ஆயில் சீட்ஸில் எது? சோயாபீன்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் தான் இது அதிகம், மஸ்டர்ட் அதிகம். பாருங்க. சோயாபீனு, கிரவுண்ட் நட்டு, அப்புறம் மஸ்டர்ட். இதில் இந்த விஎஃப்சி, டொபாக்கோ, ராஜூட்டு. ஓகேவா? இது வந்து எப்பயாச்சும் தான் தருவாங்க, எப்பவுமே கிடையாது. ஓகேவா? ரேஷனல் பிஹைண்ட் தி எம்எஸ்பி. எம்எஸ்பி ஏன் தராங்க? ஃபர்ஸ்ட் பண்ண கரெக்டா? ப்ரொடெக்டிங் தி ஃபார்மர்ஸ் ஃப்ரம் ப்ரைஸ். கரெக்டா? இன்சென்டிவைசிங் தி ஃபார்மர்ஸ் டு க்ரோ கிராப்ஸ் இன் ஷார்ட் சப்ளை. கரெக்டாக? உடனே வந்து உற்பத்தி பண்ண ஹெல்ப் பண்ணுறவங்கள. கடைசி எம்எஸ்பி ஆல்சோ என்ஷூர்ஸ் தி ஈஸி ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். வெளிநாட்டில் நம்ம வாங்கி தரதை விட விவசாயிகிட்ட ஈஸியாக வாங்கி மக்கள் என்ன பண்ணிடுறோம்? ரேஷன் கார்டில் கொடுத்துரும். பாயிண்ட் கொடுத்துல இங்கே படிங்களா? ஆஃப்டர் 2012-19 அப்புறம் எம்எஸ்பி ஹாஸ் பின் பெக்ட் அட் மோர் தென் 50% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மோஸ்ட் ஆஃப் கரீஃப் ரவி கிராப்ஸ். என்ன சாயின் சொல்கிற புரியுதா? புரியலையா? அதாவது அந்த +50 சொல்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? +50 2012 ஆரம்பிக்கிறாங்க, ஆட் பண்ணுறாங்க. எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க? கரீஃப் கிராப்ஸுக்கும் ரவி கிராப்ஸுக்கும். எந்த வருஷத்துக்கு அப்புறம்? 2018 அப்புறம் தான் அந்த 50% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட் ஆகுது. இன்னும் எக்ஸ்ட்ரா 50% தராங்களே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில், அது வந்து விவசாயியோட இன்கம் அதிகமாக்குமா கம்மியாக்குமா? அதிகமாக்கும்ல. டுவர்ட்ஸ் என்ஷூரிங் தி இன்கம் இன்க்ளூசிவ்னஸ். இப்போ கரண்ட்டாக ப்ரொக்யூர் பண்ணுறது அதிகமாகிட்டே கம்மியாக இருக்காமல் பார்த்துங்களேன். 2013 வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோ? 33. 2020 ₹75. ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ரைஸு 63,000னா இப்போது 1,70,000 வந்துருக்கு. பல்சஸ் 236னா 10,000 இருக்குது. பாயிண்ட் புரியுதுல? ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சப்சிடி ஆகிட்டே இருக்குது. சப்சிடியாக புரிஞ்சுல? இந்த 10,000 சப்சிடியா மைனஸ் சப்சிடியா? ஓகே. இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோன்னா எம்எஸ்பி எப்படி முடிவு பண்ணுறாங்க, எம்எஸ்பியோட காரணம் என்ன, எம்எஸ்பியோட பாசிட்டிவ் என்ன. இப்போ அடுத்து வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்களே, எப்படிலாம் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க? நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது பிஎம் ஆஷா ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொருளை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் மெத்தட் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஆஷா பார்க்கலாம். புரியுச்சா?
ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கும் பேடிக்கும் ஓப்பன் ஹெண்டட் ப்ரொக்யூர்மெண்ட். ஓப்பன் ஹெண்டட் ப்ரொக்யூர்மெண்ட் பை இங்கே எஃப்சிஐ. உடனே அர்த்தம் எஃப்சினா பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட நிறையா இருக்கா, சரி கூட வாங்கிக்கிறேன். வீட்டு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், அதாவது இவ்வளோ நான் இவ்வளோ தான் வாங்கிப்பேன் சொல்ல முடியாது. ஸோ வீட்டு பேடியும் விவசாயி என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். அது பேர் என்னது, ஓப்பன் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட். இது புரிஞ்சுச்சா? அடுத்து என்ன போட்டிருக்கு, கோர்ஸ் கிரெயின்ஸ். கோர்ஸ் கிரெயின்ஸை மட்டும் யார் வாங்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வாங்கணும், ஃப்ரம் தி பர்மிஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்குன்னு புரியுது இல்லை? அது படித்தோம்ல, இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படித்தோம்ல. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் 1 கிலோ இதில் பார்த்தோம், கோர்ஸ் சீரியல் 1 ரூபா பார்த்தோம்ல. இந்த கோர்ஸ் சீரியலில் யார் தரமாட்டாங்க. அதாவது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படி எல்லா மக்களுக்குமே ரேஷன் கடையில் என்னென்ன தரணும், கோர்ஸ் சீரியல் தரணும், பேடி தரணும், வீட்டு தரணும். இந்த பேடி வீட்டு ஏற்கனவே ஓப்பன் ரேட்டில் யார் வாங்கிடுறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எஃப்சிஐ வாங்கிடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காசுக்கு விற்றுரும். ஆனால் அந்த கோர்ஸ் சீரியலை மட்டும் யார் கலெக்ட் பண்ணல, எஃப்சிஐ கலெக்ட் பண்ணல. நான் என்ன எக்ஸ்ட்ரா குடம் ஆகிடும், இடம் கிடையாது. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கோ, நீ வாங்கிக்கோ, வாங்கிட்டு அந்த 1 கிலோ அரிசி இருக்குல்ல நீயே வித்துருன்னு சொல்லிட்டாங்க. அரிசி சாரி கோர்ஸ் சொல்லிட்டாங்க. புரிச்சா புரியலையா? ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதை பர்ச்சேஸ் பண்ணுது, அதுக்கு எதுக்கு, அப் டு தி எக்ஸ்டென்ட் இட் இஸ் ரெக்வயர்ட் இன் தயர் டிபிடிஎஸ். பிடிஎஸ்க்கு எவ்வளோ கோர்ஸ் கிரெயின் உங்கள் ஊருக்கு தேவையோ மாறும் தானே. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாங்குவாங்க, அப்போ நிறையா என்ன பண்ணிக்கோ, ப்ரொக்யூர் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே. டிபிடிஎஸ்னா புரியுதுல, என்ன சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கு எவ்வளோ கோர்ஸ் கிரெயின் தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் பர்மிஷன் கேட்டு வாங்கிக்கலாம். மூணாவது என்னது, ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் ஃபார் ஆயில் சீட்ஸ், பல்சஸ், காட்டன். அதாவது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லலாம், அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஆயில் சீட்ஸ் வைக்கிறாங்க, பல்சஸ் வைக்கிறாங்க, காட்டன் வைக்கிறாங்க, இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்எஸ்பி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேட்டுச்சுன்னா வாங்கிப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லாமலே வீட்டுக்கும் பேடிக்கு யார் வாங்கிடுவா, வாங்கிடுவோம். ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் கிடையாது. இப்போ ஆயில் சீட்ஸுக்கும் பல்சஸுக்கும் காட்டனுக்கும் அந்த ஸ்டேட் சொல்லணும், நீங்கள் வந்து ப்ரைஸ் நல்ல விலைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வாங்கிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். ஆனால் என்னென்ன கிராப்ஸ் முக்கியம், என்ன கிராப்ஸு, ஆயில் சீட்ஸ், பல்சஸ், காட்டன். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னது, மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். இது சேம் தான். என்ன பண்ணுறதுன்னா அட் ரெக்வஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். மூணாவது பார்த்தோம்ல, எப்படி வந்து ஆயில் சீட்ஸுக்கு பல்சஸ் காட்டனுக்கு எப்படி ஸ்டேட் சொன்னால் வாங்கிக்கலாமோ அதே மாதிரி எதுக்கு இந்த ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸும் யார் சொல்லணும், ஸ்டேட் சொல்லணும். ஆனால் அந்த மார்க்கெட்டில் விலை ரொம்ப கம்மியாக போச்சுன்னா மட்டும்தான் சொல்லி வாங்கிக்கணும். இது மட்டும் வென் தேர் இஸ் எக்ஸஸ் சப்ளை ஆர் லோ ப்ரைஸஸ். கடுத்துறேன், சப்ளை அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் என்ன ஆகிடும், கம்மியாகிடும். அப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாமே விலை கம்மியாக இருக்கான்னு பார்த்துங்க, சப்ளை அதிகமாக இருக்க பார்த்துங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. மொத்தம் இது 4 தான் என்ன பண்ணுறாங்க, ஆஷா வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா கேட்குறாங்க. அப்போ சப்சிடி என்ன ஆகும், அதிகமாகிட்டே இருக்கும். வீட்டு பேடி வாங்குறாங்க, இந்த கோர்ஸில் விட்டுருங்க. இதில் என்னது ஆயில் சீட்ஸ், பல்சஸ், காட்டன் வாங்குறாங்க. மார்க்கெட்டில் விலை கம்மியாகிடுச்சுன்னா ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸ் வாங்குறாங்க. சப்சிடி ஆகிட்டே இருக்குது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இது எப்படி ஷார்ட் கம் பண்ணலாம்ன்றதை அடுத்து பார்க்குறாங்க. அடுத்து பார்க்க போகிறது எம்எஸ்பியோட நெகட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். எம்எஸ்பி மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான், இருந்தாலுமே மக்களுக்கு இன்னும் சரியாக போகலை. ஏன்னா நெகட்டிவ் மக்கள் சைடில் பார்க்கணும். ஒன்று வந்து எம்எஸ்பி வாஸ் நாட் பேஸ்ட் ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எப்போ 2018 வருஷத்துக்கு முன்னாடி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தரல, டிமாண்ட் சப்ளை பொறுத்து ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இன்அடிக்குவேட் இன்சென்டிவ், விவசாயிகளுக்கு தேவையான இன்சென்டிவ் இன்னும் எம்எஸ்பி கரெக்டாக தரல. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது எல்லா கிராப்ஸையும் வாங்கலை, சில கிராப்ஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. ஃபியூ கிராப்ஸ், ஃபியூ ஜாகிரஃபிஸ், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னால் மட்டும்தான் வாங்க முடியும். ஃபியூ ஃபார்மர்ஸ், அதே மாதிரி அதிகமாக கவர்மெண்ட் யார்கிட்ட வாங்குது, யார் பெரிய விவசாயம் பண்ணுறாங்களோ, லார்ஜ் லேண்ட் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்தால் என்ன வாங்குது, கிராப்ஸ் வாங்குறதை தவிர ஸ்மால் லேண்ட் கொண்டு வாங்கல. இதெல்லாமே என்னது நெகட்டிவ்ஸ் ஆஃப் எம்எஸ்பி. ஓகே. இங்கே போட்டு பாருங்க, ஒன்லி வீட் அண்ட் ரைஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. அதுவும் எங்கே, பஞ்சாப், ஹரியானா, கோஸ்ட் அதில் தான். அவங்க தான் அதிகமாக என்ன இருக்காங்க, மில்ட் ஆகிருக்காங்க. ஸ்டோரேஜ் கம்மி, ஃபைனைட்டு தான். நீ அதிகமாக வாங்க எங்கே மட்டும் தான் வாங்குறேன், பஞ்சாப் ஹரியானா மட்டும் தான் வாங்குறேன். மற்ற ஸ்டேட் எனக்கு ஜாகிரபிலாம் கஷ்டப்படுது. ஓகே. இங்கே போட்டு பாருங்க, மோஸ்ட்லி பிக் ஃபார்மர் பெனிஃபிட். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு யார் வரா, நியூ ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி, பிரதான் மந்திரி அன்னதா ஐ சன்ரக்ஷன் அபியன். அபியன்னா மிஷன் தெரியும்ல, ஐ என்ன அர்த்தம், அன்னதாத்தனா வந்து ஃபுட் கிவர்னு அர்த்தம். ஃபுட் கிவர். சன்ரக்ஷன்னா மீனிங் பாருங்க, பிரியா இந்த லைன் படிங்க. நியூ ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேலே நாம இருக்குல்ல, என்ன பார்த்தோம், வீட்டுக்கும் பேடிக்கும் ஓப்பன் ஹெண்டட், கோர்ஸ் கிரெயினுக்கு ஸ்டேட்டு, இதுக்காக அந்த டிபிடிஎஸ்க்காக ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், இதுக்கு ஆயில் சீட் பல்சஸ், ஸ்டேட்ஸ் கிட்ட கேட்டு ஸ்டேட்ஸ் ஒன்றும் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஹார்டிகல்ச்சர் அதே மாதிரி தான். அதாச்சா? ஓகே. இப்போ லைன் படிங்க, இது படிங்களா. நியூ ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி
பிரதான் மந்திரி அன்னதத்தா ஐ சன்ரக்ஷன் அப்படின்னு. சன்ரக்ஷன் மீனிங் என்ன சொன்னேன்? ப்ரொடெக்ஷன், விவசாயிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆனால் ஃபுட் கிவரை ஐனா இன்கம் தானே, ஃபுட் கிவரோட இன்கம்மை பாதுகாக்கிறது சன்ரக்ஷன். ஓகேவா? பிஎம் ஆஷா இங்கே படிக்க பார்க்கலாம். டு என்ஷூர் மோர் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் எம்எஸ்பி மீனிங் புரியுதா? நம்ம என்ன ஏன் பார்த்தோம்? நிறைய ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, அதுக்கும் சப்சிடி வருது, குறைக்கணும்னு பார்த்தோம். என்ன வார்த்தை போட்டுருக்கு? டு என்ஷூர் இன்னும் அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணி தான் போட்டுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் வாங்குற மாதிரி தெரியும், எய்ம் என்ன அது போட்டிருக்கும். ஆனால் அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வாங்காத மாதிரி தான் இருக்கும். இப்போ செக் பண்ணுங்க, சொல்கிற போதா புரியலையா? மேக்ஸிமம் கவர்மெண்டோட எய்ம் ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது அது அது சொல்கிற விஷயம் இருக்குல்ல, ஆனால் உள்ளே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் லைன் என்னது? என்ஷூர் தி மோர் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் எம்எஸ்பி. அதாவது இன்னும் நிறைய பேருக்கு எம்எஸ்பி வழியாக காசு தரலாம் தான் பிளான். ஆனால் கவர்மெண்ட் படுதா பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு இல்லை, அதை முக்கியம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பிஎம் ஆஷாவில் 3 காம்பனெண்ட். ஒன்று ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் மீனிங் புரியுதுல, அதாவது கவர்மெண்ட்டே ப்ரைஸை அதை கொடுத்துருது. எதுக்கு மேலே பாருங்களேன், அதை விட்டுருங்க, இது பேடி விட்டு விட்டுருங்க. அது எப்பவுமே வாங்கிட்டு இருக்கு. யார் வாங்கிட்டு இருக்கா? ஃபுட் ஹவுஸ் வாங்கிட்டு இருக்குல்ல. அதை தவிர்த்துட்டு பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கோப்ரா இதை யார் வாங்கலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வாங்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாங்கலாம். ஓகேவா? எவ்வளோ வாங்கலாம்? அப் டு 25% ஆஃப் தி டோட்டல் ஹார்வெஸ்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, சொல்கிறப்ப தான் புரியலையா? அதாவது பல்சஸும் ஆயில் சீட்ஸையும் கோப்ராவையும் யார் வாங்கிக்கலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்லை புதுசாக யாராவது வந்தாங்களோ வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது புரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம் என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இது தான் பாருங்கள். இது வச்சுக்கலாம், இது விவசாயியோட மூட்டை, ஒரு 100 மூட்டை வச்சுக்கலாம். இப்போ இவன் ஒரு ஒரு தனி ஒரு ஆள் ஒரு கம்பெனிக்காக வச்சுக்கலாம், பெருசி வச்சுக்கலாம். இது கவர்மெண்ட் வச்சுக்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 100 மூட்டையை நீ ப்ரொக்யூர் பண்ணிக்கோ. யார்கிட்ட சொல்கிறாங்க? இந்த கம்பெனிக்கார சொல்கிறாங்க வச்சுக்கலாம். அவன் ப்ரொக்யூர் பண்ணிட்டான், அதாவது காசு கொடுத்து வாங்கியிருப்பானா? அவன் என்ன பண்ணுவான்? டிமாண்ட் சப்ளை பொறுத்து ஒரு காசை கொடுத்து வாங்கியிருப்பான், வாங்கிட்டு வச்சுப்பான். வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் சொல்லிச்சு வாங்கிட்டான், அவன் என்ன பண்ணுவான்? நல்ல ரேட்டுக்கு மார்க்கெட்டில் விற்றுருவான். பாயிண்ட் புரியுதா? எப்போ மார்க்கெட்டில் இந்த பொருளுக்கு ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்குதோ நல்ல ரேட் எல்லாம் என்ன பண்ணுவான்? விற்றுருவான். புரிச்சுல? அப்போ ஸ்டேட்டை வாங்கிக்கிறோம் நடத்தோம்னா ஸ்டேட் வாங்கி வச்சுக்கோ, நீ என்ன பண்ணு? மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு விற்றுரு. விவசாயிகளால் விற்க முடியல, உன்னால் விற்க முடியும், வெயிட் பண்ணு. அதாவது விவசாயிகளால் உற்பத்தி பண்ண பொருளை எப்போ லாபம் வருமோ அது வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுறது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நீ என்ன பண்ணிக்கோ? நீ வாங்கிக்கோ, எப்போ முடியுமோ விற்றுக்கோ, இல்லைன்னா வேறு தேவை யூஸ் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க? விற்றுருவாங்க. இது புரிஞ்சா? புரிஞ்சுல? எஸ், ஆஷாவோட ஃபஸ்ட்டு ஸ்கீம் ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். எதுக்குன்னு பார்த்தோன்னா பல்சஸுக்கும் ஆயில் சீட்ஸுக்கும் கோப்ரா பை சென்ட்ரல் நோடல் ஏஜென்சி வித் ப்ரோ ஆக்டிவ் ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் அதிகமாக வாங்கி வச்சுக்கும். வாங்கி வச்சுக்கிச்சா? இப்போது இந்த விவசாயிகிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டேட் வாங்கி வச்சுக்கிச்சு. ஆனால் மார்க்கெட்டில் பார்க்கும்போது விலை 85 வச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குது? அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை யார் கொடுத்துருவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவோம். பயன்படுத்தல கவனிச்ச மாதிரி. ஓகே, அது புரிஞ்சுல? எஸ், யாரோட ரோல் ப்ரோ ஆக்டிவ்? அப்போ யார் வாங்கலை ஸ்டோர், யார் பண்ணல? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுறது குறைஞ்சி போச்சு. சப்சிடி கரெக்டாக குறைஞ்சிட்டே இருக்கும். மீனிங் புரியுதுல? எஸ், இம்பார்ட்டன். ஸோ ப்ரொஆக்டிவ் ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அடுத்து முக்கியமாக எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம்? இட் ப்ரொக்யூர் 25% டோட்டல் ஹார்வெஸ்ட்டா? அது ஒன்று. அடுத்தது இப்போ நான் சொன்ன பாயிண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ் இருந்துச்சுன்னா பான் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். மீனிங் புரியுதா? அதாவது அந்த 100 மூட்டையை வாங்கி வைக்கணும்ல, இந்த வாங்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, விற்கும்போது லீக்கேஜ் ஆன காசு, மைனஸ் ஆன காசு இருக்குல்ல, எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் லாஸஸையும் யார் கொடுத்துருவா? லாஸ்ட்னா மீனிங் புரியுதா? வந்துதா? ஸோ ஃபஸ்ட்டு காம்பனெண்ட்டில் ப்ரைஸ் சப்போர்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிறது. லாஸ்ட்னா யார் கொடுத்துருவா? இது புரிஞ்சுல? ரெண்டாவது ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம். மீனிங் புரியுதுல? அந்த வார்த்தை போட்டிருக்குல்ல, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த பொருளுக்கு மூலமாக ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ன பொருள்? ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ் மட்டும்தான். ஆல் ஆயில் சைட்ஸ் விச் எம்எஸ்பி ஹாஸ் பீன் அனௌன்ஸ்ட். மீனிங் புரியுதா புரியலையா? அதாவது இது பல்சஸ்ஸு, ஆயில் சீட்ஸ், கோப்ரா. இந்த ப்ரைஸ் டெஃபிஷியன்சி இதுக்கு மட்டும்தான். ஆயில் சீட்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் ஆயில் சீட்ஸுக்கு ரேட்டு ஒரு கிலோவுக்கு 100 ரூபா இதான் எம்எஸ்பி. யார் சொல்லுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிவிடும். யார் சொல்லிடுவா? சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போங்க. யார் சொல்கிறா? விவசாயிகிட்ட நீங்கள் விற்றுருங்க. ஒரு வேளை எம்எஸ்பிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். எம்எஸ்பி கீழே இருந்துச்சுன்னா என்ன இருந்துச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் காசு இருக்குல்ல, அதை நான் கொடுத்துறேன்னு சொல்லிடுறேன். ஸ்டோர் பண்ணல. பயன்படுத்தா புரியலையா? நீ டேரெக்டாக இப்போ எங்கே விற்றுரு? மார்க்கெட்டில் விற்றுரு. மார்க்கெட்டில் ஒரு நல்ல விலைக்கு போகல, கம்மியாக போகுதுன்னா 80 ரூபாய்க்கு விற்றுரு, பரவாயில்ல. மிச்சம் 20 ரூபாய் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். பயன்படுத்தல. ஒட்டு மொத்தமாக காசு வாங்கலை.
ஃபஸ்ட்டு என்னது ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி அவனுக்கு லாஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபார்மர்ஸ் டேரெக்டாக போயிடலாம். இந்த வார்த்தை பண்ணி போதாங்களேன், ப்ரைஸ் டெஃபிஷியன்சி. உனக்கு அந்த எம்எஸ்பி ப்ரைஸை விட டெஃபிஷியன்ஸாக இருந்துச்சுன்னா அதை நான் என்ன பண்ணிடுறேன், பே பண்ணிடுறேன். அண்டர் திஸ் பிடிபிஎஸ் ஆல் ஆயில் சீட்ஸ் விச் எம்எஸ்பி ஹஸ் பீன் அனௌன்ஸ்ட் வில் பி கவர்ட். ஓகேவா? எல்லா ஆயில் சீட்ஸ் ஒரு நிறையாவா ஆயில் சீட்ஸ் எல்லா ஆயில் சீட்ஸில் வந்துடுது. இங்கே போட்டு பாருங்க, தேர் வுட் பி டைரக்ட் பேமெண்ட். யாருக்கு மட்டும்தானா? டு ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸு. அட் த சேம் டைம் நீ விற்கிறல்ல, இப்போ எக்ஸாம்பிள் விற்கிறது மீன்ஸ் எப்படின்னா, ஒரு ஆள்கிட்டே விற்கலாம். மக்கள்கிட்ட சொல்கிறத விட மோஸ்ட்லி வந்து விவசாயிகளுக்கு சேர்த்து ஒரு ஆள்கிட்ட விற்பாங்க. அவன் விற்கிற ஆள்லேயே வந்து லைசன்ஸாக இருக்கணும். அவன் சொல்கிற இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவான், நீ விற்க போகிற அது ரேட் வந்து எம்எஸ்பி வந்து 100 ரூபான்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறேன், இல்லை விலைக்கு 50 ரூபா தான் இருக்குது, 50 ரூபா கொடுக்க கேட்கக்கூடாது. நீ விற்கிற ஆள் லைசன்ஸ் ஆளாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் நம்ப மாட்டேன், ஏமாச்சியாக இருப்பேன். லாஜிக் புரியுதா? ஒரு விவசாயி ஒவ்வொரு மக்கள்கிட்ட போய் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஆளாக விற்கிறாங்களே, அப்படி பண்ண மாட்டாங்க, ஹோல்சேலாக விற்பாங்க. அப்போ வந்து எம்எஸ்பி 100 ரூபான்னு யார் சொல்லிட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. இந்த ஒரு ஆள்கிட்ட விற்கிறாங்களே, மார்க்கெட்டில் விற்கிறாங்களே, டிமாண்ட் சப்ளையில், அங்கே வந்து விற்கிற ஆள் வந்து 80 ரூபா சொல்கிறாங்களே, அந்த ஆள் கேட்குறாங்களே, அவன் வந்து லைசன்ஸ் ஆளாக இருக்கணும். அவன் சொல்கிற ரேட் தான் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீ யாராவது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து 50 ரூபாய்க்கு விற்கிற, லைசன்ஸ் ஆளே கிடையாது, கம்மியாக தான் கேட்டு வாங்கியிருப்பான். நீ 50 ரூபான்னு நீ யாரை கேட்கக்கூடாது. புரிஞ்சுல? அதுக்கு புரிஞ்சா? அப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பிடிபிஎஸ்லையுமே ஆயில் சீட்ஸ் என்ன பண்ணல, எல்லா ஆயில் சீட்ஸுமே ப்ரொக்யூர் பண்ணல தானே. யார்? கவர்மெண்ட் என்ன பண்ணல, ப்ரொக்யூர் பண்ணல. ஸோ மார்க்கெட்டில் அந்த டெஃபிஷியன்சி வந்து காசு தான் பண்ணிக்கிறது, கொடுத்துருதுல. இந்த தீம் படி எல்லா ஆயில் சீட்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் விற்றுலாமா? விற்றுலாம். அப்போ ப்ரொக்யூர் பண்ணால் ப்ரொக்யூர் பண்ணலையா? பண்ணலை, அதான் சொல்கிறேன். ஸோ ஆயில் சீட்ஸை ப்ரொக்யூர் பண்ணல, எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுது. எது வந்து கம்யூனிட்டிக்கு போயிடுச்சு, காசு மட்டும் தான் கொடுத்துருது. ஸோ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டினா ஆகுது, குறையுது. ஓகே, அடுத்தது என்னது? பைலட் ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டாக்கிங் ஸ்கீம். சேம் தான். இது எதுக்கு தான்? ஃபார் ஆயில் சீட்ஸ் தான். இது மூணாவது கேட்டகரி. என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ரைவேட் பேர்கிட்ட சொல்லிடும், இப்போ நீ என்ன பண்ணுற, நீ ஒரு ப்ரைவேட் பேராக இருந்தனா நீ விவசாயிட்ட என்ன பண்ணிக்கோ, ஆயில் சீட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் நல்ல விலை வரும்ல, அப்போ விற்றுரு சொல்கிறது ப்ரைவேட். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், அவங்களே போய் விற்றுட்டு காசு கேட்டாங்கன்னா என்னது, ப்ரைஸ் டெஃபிஷியன்சி. ஒரு ப்ரைவேட் பிளேயர்கார்கிட்ட யாராவது ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஸோ ப்ரைவேட் பிளேஸ் என்ன பண்ணிக்கலாம், அவனுக்கு தேவையான ஆயில் சீட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல விலைக்கு விற்றுடலாம். நல்ல விலை வரலன்னா அது எவ்வளோ விலை கம்மியோ அது என்ன பண்ணி யார் கொடுத்துருவா? இங்கே பார்த்து பாருங்க. The private player will be compensated with a service charge of up to 15%. பயன்படுத்தல, விலை எவ்வளோ கம்மியானாலும் கொடுப்பாங்க. ஓகே, புரிஞ்சா? ஓகே, இப்போ தெரியல உங்களுக்கு, தீம் தெரிஞ்சுல. அப்போ இந்த 3 தீம்லையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தர்ற ப்ரொக்யூர்மெண்ட் என்ன ஆகுது, கம்மியாகுது. ப்ரொக்யூரே பண்ணல கரெக்டாக, அவனை பார்த்து சொல்லிடுது, நான் காசு கொடுத்துற சொல்லிடுது, நீ பார்த்துக்கோ கம்மியாக கொடுத்த சொல்லிடுது. ஸோ சப்சிடி ஆகிட்டே இருக்கும், குறையும். இதான் மெயின் எய்ம் ஆஃப் இது ஆஷா. காம்பன்சேஷன்றது என்னதுன்னா, ஃபஸ்ட் சொன்னது தான். இப்போ எக்ஸாம்பிள், இது வந்து ஆயில் சீட் வச்சுக்கலாம், இது வந்து 100 ரூபா. ஓகே, இந்த 100 ரூபாயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க போகுது. யாரும் வாங்க போகிறா? வாங்கிச்சா? இந்த ஆயில் சீட்ஸை வந்து அந்த ரேஷன் கடையில் தருவாங்களே, ரேஷன் கடையில் விற்பாங்களே, விற்கிற எவ்வளோ விற்பாங்க? ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறான் வச்சுக்கலாம். எவ்வளோ லாஸு? 90 ருபீஸ் லாஸு கவர்மெண்ட்டுக்கு. அட் த சேம் டைம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அதுவும் லாஸ். ஓகே, இப்போது இந்த 100 ரூபா மூட்டை இருக்குல்ல, இதை மார்க்கெட்டில் விற்கிறாங்க வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் விற்றுச்சுன்னா எம்எஸ்பி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, வந்து எம்எஸ்பி வந்து 100 அனௌன்ஸ் பண்ண வச்சுக்கலாம். அனௌன்ஸ் பண்ணுறாங்க எம்எஸ்பி 100. மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, மார்க்கெட்டில் 100 இருந்துச்சுன்னா விற்றுருவாங்க. ஒரு வேலை 80 ரூபா இருந்துச்சுன்னா 80 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. மிச்ச காசு எவ்வளோ அந்த விவசாயிக்காக நஷ்டம். அந்த 20 தான் காசு கவர்மெண்ட் கொடுக்குது. எவ்வளோ தருது? 20 கொடுக்குது. ஃபஸ்ட்டு 90 ருபீஸ்க்கு வாங்கிச்சு, சார் 100 ரூபாய்க்கு வாங்கிச்சு, அதில் 10 ரூபா தான் விற்றுருக்கு, 90 ரூபாய்க்கு கிட்ட கிடையாது, லாஸ். இப்போ என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக ஆகுது. இதான் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாலும் இதே தான், ப்ரைவேட் பண்ணாலும் தான். ஓகே, ப்ரைவேட் பிளேயர் குடோன் சைக்கு ஏன் வராங்க புரியுது அவங்களுக்கு? ஏன்னா அவன் வந்து எம்எஸ்பினா கம்மி ப்ரைஸ் தானே, மினிமம் ப்ரைஸ் தானே, 100 ரூபாய்க்கு வாங்கிப்பான். ஒருவேளை டிமாண்ட் அதிகமாச்சுன்னா 120 ரூபாய்க்கு விற்றுடலாம். அப்போ 20 ரூபா லாபம் உனக்கு. அப்படி 8 ருபீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ரைஸ் யார் கொடுத்துருவா? ஒட்டுமொத்தமாக கொடுத்து காசு வாங்குறது கவர்மெண்ட்டுக்கு பெரிய சப்சிடி. இது ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன ஸ்கீம் இது? அடுத்த முக்கியமான பாயிண்ட் போனீங்களே ப்ளீஸ். இந்த ஆஷா ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே மேலே நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தனா இருக்கா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட், அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் சொல்லுமா. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆஷா கரெக்டாக பாருங்கள். பெட்டர் ரிமுனேஷன் ஃப்ரம் அஸ், ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்? பெட்டர் ரிமுனேஷன் அர்த்தம், ரிமுனேஷன் அர்த்தம் நெட் படிச்சுமே, ரிமுனேஷன் படிச்சுமே, ஒரு பாலிசி படிக்கல, ரிமுனேஷன் பாலிசி படிக்கல, டிராஃப்டராக படிச்சுமே. ரிமுனேஷன் அர்த்தம் பணம் கிடைக்கிறது. இப்போ இதில் ஃபார்மர்ஸ் நல்லா காசு கிடைக்கலையா? மார்க்கெட்லேயே கிடைக்கும், இப்போ ப்ரைவேட் காரை வாங்கிப்பான், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிப்பான், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்துரும், கண்டிப்பாக காசு என்ன கிடைக்குது?
ஸோ பெட்டர் ரிமுனரேஷனா. அடுத்து படிங்க. ஸ்டோரேஜ் கம்மியாகுதா? அடுத்து ரெடியூஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட். கரெக்டாக. அடுத்து இன்க்ரீஸ்ட். கரெக்டாக. மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன். எஸ், கவர்மெண்ட் ஸ்டோரேஜ் குறைஞ்சி போச்சு. ஆனால் மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணுறான். மோர் இங்கே யார்? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அடுத்து இம்ப்ரூவ்டு ஃபுட் சைடு கரெக்டாக இருக்கா? இதான் இதோட பாசிட்டிவ். ஓகே. நெகட்டிவ் பாருங்க பார்க்கலாம். நெகட்டிவ் போட்டிருக்கு. பிஎம் ஆஷா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டு காசு தரும் தானே, அவங்க எவ்வளோ மைனஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் காசு அலகேட் பண்ணி ரொம்ப கம்மி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 15,000 கோடி. பிஎம் ஆஷாவோட ஸ்கீம் பயங்கரம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்குல்ல, கவர்மெண்ட் கொடுத்த காசு, இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பண்ணுறது எல்லாமே இருக்குல்ல, அது கம்மி காசு. பட்ஜெட் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை தவிர்த்துட்டு பார்த்தா இந்த மார்க்கெட்டில் விற்கிறாங்களே, மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ விற்கணும், எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கணும், நிறைய மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் இருக்குது. அடுத்து பார்ப்பீங்க. அந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் எதுவுமே சரி கிடையாது. ரெண்டாவது, ப்ரைவேட் காரனுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுக்கு என்னென்ன ஆகலை, சரியாகலை. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது வந்து விவசாயிகிட்ட இருந்து ப்ரைவேட் காரை வாங்கி மார்க்கெட்டுக்கு போகிற சப்ளை செயின் இருக்குல்ல, இது சரியாக சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். புரியுதுல? அதை வாங்கி மேனேஜ் பண்ணுறதுலாம் இன்னும் சரியாகலை. அப்போ ஸ்கீம்ஸ் இருக்குது, காசும் இல்லை, மெக்கானிசமும் இல்லை. எதெல்லாம் இல்லை? ஆஷாவில் இல்லை. ஓகேவா? இந்த பொண்ணு சொன்னால் ஞாபகம் வருது. இது அந்த எம்எஸ்பி பார்த்தோங்களே, எத்தனை பொருள் தராங்க எம்எஸ்பி? 23. ஓகேவா? அதில் வெஜிடபிள் வந்துச்சா? வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கிடையாது எம்எஸ்பி. ஓகேவா? அந்த பிவரேஜஸ் கிடையாது, டீ காஃபியும் வராது எம்எஸ்பி. ஓகே. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்து ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்பி என்ன பண்ணாங்க? A2+FL கொடுத்தாங்க. கரெக்டாக? எது ஆட் பண்ணல? இது ஆட் பண்ணல. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அதில் எது ஆட் பண்ணல? லேண்ட் ரெண்ட். ஸோ டிமாண்ட் சப்ளை, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஆல்சோ லேண்ட் ரெண்ட் இங்கே போட்டுருப்பாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் சேஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க? ஆல்சோ அந்த என்னது இங்கே போட்டிருக்கு மக்களே, எஸ்டிமேட்டட் லேண்ட் ரெண்ட்டு, இந்த காஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மணி ஃபார் டேக்கிங் ஃபார்மிங், அதை ஆட் பண்ணுறாங்க. ஏற்கனவே A2+FL படிச்சிங்கன்னா இருக்கா? எக்ஸ்ட்ரா அந்த என்ன ஆட் பண்ணுறோம் நம்ம? அது என்னது? அது ரெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, எஸ், அதை ஆட் பண்ணிடுறாங்க. சொன்னது யார்? இது ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற? 50% அதிகமாக கொடுத்துரு. ஓகே. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சிஎஸ்சிபி? எங்கே பார்த்துருக்கீங்க? இது அனௌன்ஸ் பண்ணுறதா இல்லை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதா? காஸ்ட்டை முடிவு பண்ணுறதே இவன் தான். ஓகேவா? ஃபஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது, இட் இஸ் ஏ ஸ்டாட்டுச்சரி பாடி. அவ்வளோ என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஆக்டிவ் வந்துருக்குன்னு அர்த்தம். எந்த வருஷம் வந்துருக்கு? 1965. அடுத்த ஸ்ட்ரக்சர் முக்கியம். அது லாஸ்ட் பாருங்களேன். 2 மெம்பர்ஸ் யார்? ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஃபார்மிங் கம்யூனிட்டி. ஸோ ஏன்னா விலையை முடிவு பண்ண போகிறாங்க, ஃபார்மர்ஸ் 2 பேர் கண்டிப்பாக இருக்கணும். பிடிச்சா புரியலையா? இதோட மெயின் எய்ம் என்ன பாருங்களேன்? டு அடாப்ட் தி மாடர்ன் டெக்னாலஜி, ரைஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஓவரால் கிரீன் ப்ரொடக்ஷன் இன் லைன் வித் எமர்ஜிங் டிமாண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகே. 22 கிராப்ஸ் ப்ளஸ் 23 கிராப்ஸ்க்கு தரணும்னு முடிவு பண்ணது யார் தான்? சிஎஸ்சிபி தான். 7 cereals, 5 pulses, 7 oilseeds, 4 commercial crops, copra, sugarcane, cotton, raju. The final decision taken by யார்? ஃபைனல் டெசிஷன் CCA. ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் உங்களுக்கு நியூஸில் பார்த்துருப்பீங்க. இதே தான் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் கிசான் ஸ்கீம் ஞாபகம் இருக்கா? பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி. அதாவது நிதினா என்ன அர்த்தம்? நிதினா என்ன அர்த்தம்? நிதினா கேஷ் தராங்க. வருஷத்துக்கு யாருக்கெல்லாம் லேண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க 6,000 தர்றது. 6,000 பெர் ஃபேமிலி பெர் இயர். 3,000 இல்லை, 2,000 2,000 ஒரு வருஷத்துல 3 லட்சம் கொடுத்துருவாங்க. யாருக்கும் எத்தனை பேர் கவர் பண்ணுறாங்க? த ஸ்கீம் கவர்ஸ் 14 கோடி லேண்ட் ஹோல்டர் ஃபார்மர் ஃபேமிலிஸ். ஓகேவா? ஆனால் இதில் சில பேர் வர மாட்டாங்க. பேங்க்கு திரும்ப டேரெக்டாக போயிடுமா? டைரக்ட் இன்கம் சப்போர்ட் டு ஃபேமிலி, டைரக்ட்லி டு பேங்க் அக்கௌண்ட், 3 இன்ஸ்டால்மெண்ட். எல்லாருக்குமா? சில பேர் மட்டும் தானே? 14 கோடி மக்கள் மட்டும்தான். யாரும் வரமாட்டாங்க? ஆல் இன்ஸ்டிடியூஷன் லேண்ட் ஹோல்டர்ஸ். அதாவது யாருக்கு வந்து லேண்டு பெருசாக வச்சுருப்பாங்களோ, பெரிய லேண்ட் வச்சுருப்பாங்களே அவங்களுக்கு கிடையாது. அடுத்து ஃபார்மர்ஸ் ஃபேமிலிஸ், எம்எல்ஏவாக இருக்கிறது, சேர்பர்சன் இருப்பாங்களே அந்த ஃபார்மர் ஃபேமிலி கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சம்பளம் அதிகமாக 10,000 ரூபாய்க்கு மந்த்லி பென்ஷன் 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்குறேன்னா உங்களுக்கு கிடையாது. இது டாக்டராக இருந்தால் இன்ஜினியராக இருந்தாலும் கிடையாது. ஓகேவா? அதேமாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள் யார் முடிவு பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபைங் தி எலிஜிபிள் ஃபேமிலிஸ். அந்த லிஸ்ட்டை கொடுக்குறது யார்? லிஸ்ட் வில் பப்ளிஷ்ட் அட் வில்லேஜ் லெவல் டு என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? என்ன ஸ்கீம் பேர் என்னது? பிரதான் மந்திரி நிதி. கிசானுக்கு சம்மன் நிதி. ஓகே. எந்த வருஷம் வந்துச்சு? 2000. இப்போ நான் பார்க்குற எல்லா ஸ்கீம்ஸுமே எக்கனாமிக் சர்வேல போட்டிருக்கு.
ஓகே முக்கியம். ஓகே, மோஸ்ட்லி இதில் வர்ற பிடிஎஃப்ல வர்ற எல்லா ஸ்கீம்ஸுமே அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் இருக்கும். அந்த மினிஸ்ட்ரிலாம் வேறு இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க, நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். ஓகே, எக்ஸாம்பிள் கேட்குறேன், அதுக்கு வந்துச்சுன்னா மாற்றிட்டு சொல்கிறேன். ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்து என்னது? இப்போ காசு கொடுத்தாங்களா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ காசு கொடுக்குது? ஏன் தருது? எலெக்ஷன் வந்துச்சு கொடுத்தாங்க 2019. ஓகேவா? அப்போ எலெக்ஷன் ஜெயிச்சாங்களே அதுக்கு முன்னாடி இந்தியாவிலே காசு கொடுத்துருக்காங்க. ஓகே சொல்லுவோம், அவங்க சொன்னால் கரெக்டு. டபுளிங் தி இன்கம் வந்து டபுள் பண்ணணும். அதுக்கு எப்படி அது ப்ரொடக்ஷன் அதிகமாகணும். ஆனால் இது டபுள் கிடையாது தானே. இது எடுத்து 2000 ரூபாய் தரீங்கன்னா எவ்வளோ தரும்? 6000 ரூபாய், மாதத்துக்கு 500 ரூபாய். 500 ரூபா டபுள் ஆகும், டபுள் ஆகாது தானே. ஸோ இப்போ வேறு தான் அப்படி. ஆனால் தர்றது வந்து ஓட்டுக்கு 5 ரூபா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஓகே, ஆனால் அது பயங்கரமாக சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டேட் என்னது? ஒய்எஸ்ஆர் ரித்து பரோசா ஸ்கீம். ஆனால் இவர் வேறு லெவலு. ஒய்எஸ்ஆர்னால யார்? ஒய்எஸ்ஆர்னாலே ஆந்திரா தான். எவ்வளோ கொடுத்துருக்காரு? 13,000. யாருக்கு? ஈச் ஃபேமிலிக்கு. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது 15,000. இந்த 13,500க்குள்ளேயே அந்த 6,000 வந்துடும். எக்ஸ்ட்ரா கிடையாது. 6,000 ப்ளஸ் 3 கிடையாது. அந்த 6 சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. டோட்டலாக எவ்வளோ வரும்? வருஷம் 13,000. எத்தனை வருஷத்துக்கு? ஓகே, இதேமாதிரி அவங்க இன்னொரு ஊரில் ரித்து பந்து. எந்த ஊரில்? தெலுங்கானா. எவ்வளோ தராங்க? எங்கே போட்டிருக்கு? ருபீஸ் 4,000 பெர் ஏக்கர். அப்போ என்ன ஆகுதுன்னா ஏக்கர் அதிகமாகிட்டு இருக்கும். 1 ஏக்கருக்கு 4,000 ரூபாய், 2 ஏக்கர்னா 8,000 ரூபாய், 10 ஏக்கர்னா அதிகமாகிட்டு 40 அப்படி வந்துட்டு இருக்கும். எந்த ஊர்? தெலுங்கானா. அடுத்து பாருங்க, காளியா ஸ்கீம். எந்த ஊர்? ஒடிஷா. எவ்வளோ வருது? கவர்ஸ் 75 lakh ஃபார்மர்ஸா, இன்க்ளூடிங் தி. இந்த ஒவ்வொரு ஸ்கீம்லையுமே ஒன்று யூனிக்காக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஆந்திரா பார்த்தோம்ல. ஆந்திரா என்ன யூனிக்னா காசு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ? 13,000மா. இது ஒரு யூனிக்கா. அதையும் எப்படி தராங்கன்னா பிரித்து கொடுத்துருவாங்க. எப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிற, விவசாயம் பண்ண போகிற, விவசாயம் பண்ண காசு தேவையில்லை. அப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா காசு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹார்வெஸ்ட் டைமில் காசு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் வரும்ல, ஃபெஸ்டிவல் ஆஃப் சங்கரந்தி 2,000 கொடுத்துருவாங்க. 3 வேலை கொடுத்துருவாங்க. இன்புட் போடும்போது காசு, ஹார்வெஸ்ட் பண்ணும்போது காசு, ஃபெஸ்டிவல் அப்போ காசு கொடுத்துருவாங்க. அதனால அது யூனிக். எப்போ தொடர்ந்து கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க. ரித்து பந்துக்கு எக்ஸ்ட்ரா என்னென்னா ஏக்கருக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகிட்டே இருக்கும். இது யூனிக். எந்த ஒரு ரித்து பந்து? அது கலியாவில் என்ன யூனிக் பார்த்து சொல்லி பார்க்கலாம். கலியா யூனிக் என்னது? இன்க்ளூடிங் தி 25 lakh லேண்ட்லெஸ் சொல்லிட்டோம். நிலம் இல்லைனாலும் தருவாங்க. எவ்வளோ தருவாங்க? 10,000 பெர் இயர் பேமெண்ட் ஃபார் எல்லாம் சேர்த்து. ஓகேவா? அடுத்து கிருஷக் பந்து யோஜனா. எந்த ஸ்டேட்டு? எவ்வளோ காசு? 5,000 இன் 2 இன்ஸ்டால்மெண்ட். எத்தனை பேர் வராங்க? 72 லட்சம் ஃபார்மர்ஸ். ஷேர் கிராப்பர்ஸ் கல்டிவேட்டிங் 1 ஏக்கர் அரைஸ். பயன்படுத்தல 1 ஏக்கர் கீழே இருக்கிறவங்களுக்கு. அங்கே 1 ஏக்கர் அதிகமாக எது ஸ்டேட்டு? தெலுங்கானா. ஓகே, இது 1 ஏக்கர் தான் மேக்ஸிமம், அது கீழே இருக்கிறவங்க தான். அடுத்தது முக்கிய மந்திரி பரிவரா சம்மன் நிதி யோஜனா. எந்த ஊர்? ஹரியானா. எவ்வளோ காசு? 5,000 ஃபார் ஃபேமிலிஸ் இன்க்ளூடிங் வித் லெஸ் தென் 5 ஏக்கர்ஸ். மேலே பார்த்தது ஜார்க்கண்டில் லெஸ் தென் 1 ஏக்கர், இது லெஸ் தென் 5 ஏக்கர்ஸ். அட் த சேம் டைம் மந்த்லி இன்கம் என்ன பண்ணுவோம்? 15,000 ரூபாய் கீழே தான் மட்டும் வாங்க முடியும். ஓகேவா? எந்த ஸ்டேட்டில் எவ்ரி ஏக்கருக்கு அதிகமாகுது? ஸ்கீம் பேர் என்ன? ரித்து பந்து. கன்ஃபார்மா? கல்யாணம் என்ன யூனிக்கு? லேண்ட்லெஸ் வராங்க. 1 ஏக்கர் கீழே தான் மட்டும்தான். அது ஜார்க்கண்டா? கிருஷி ஆசிர்வாத். ஓகே, வெஸ்ட் பெங்காலுக்கும்? வெஸ்ட் பெங்காலில் 1 ஏக்கர் கீழே, ஜார்க்கண்டில் அப் டு 5 ஏக்கர் தான், 5 ஏக்கர் வரைக்கும் தான். ஓகே, ஹரியானாவில் எங்கே போட்டிருக்கு? லேண்ட்லெஸ் லெவல் இருக்குது, வித் லெஸ் தென் 5 ஏக்கர்ஸ். ஓகே, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா எதுக்கு? இன்சூரன்ஸ் ஃபார் யாருக்கு? ஃபார்மர்ஸ் தானே. கேள்வி ஃபார்மர்ஸ் தானே. அதே மாதிரி இந்த பிஎம் கிசான் மந்திர யோஜனான்றது ஃபார்மர்ஸ்க்கான பென்ஷன் ஸ்கீம். மக்கள் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். மக்களே நிறையா பண்ணுறது மாதிரி. ஆனால் காசு ஆகாது, ரீச் ஆகாது. எல்லாமே வந்து எந்த காசு போகும்? டேக்ஸ் காசு தானே போகும். ஆனால் அந்த காசு அலகேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து முத்ரா ஸ்கீமில் ஒரு 100 பேருக்கு 100 கோடி காசு தரணும்னா யாருக்கு உண்மையாக இல்லையோ அவங்களுக்கு போகாது, பேர் தான் இருக்கும். யார் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்களோ அவங்க போய் காசு வாங்கிப்பாங்க. ஓகே, டேக்ஸ் மணி எல்லாமே
ஸ்கீம்ஸ் வர 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 யாரெல்லாம் இன்ஃப்ளூஷியல் பர்சனோ அவங்க தான் காசு போகும். அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அந்த பேரில் இன்னொரு எடுத்துப்பாங்க. அந்த பேரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒன்று எடுத்துகிட்டே இருப்பாங்க. இதுவும் அப்படி தான். நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் பிஎம் கிசான் மந்த்லி யோஜனாவா, எய்ம் என்னது? ஓல்டு ஏஜ் ப்ரொடெக்ஷன் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். யாருக்கு? ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அதாவது 60 வயசு ஆனதுக்கப்புறம் உனக்கு மாதம் 3000 கிடைக்கும். இல்லை கிடைக்கும் 3000 கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் வயசு வந்து 20 வச்சுக்கோ, இல்லைனா 40 வச்சுக்கோ. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும்? 60 வருஷம் தான். 20 வருஷத்துக்கு அப்புறம் 3000 ரூபான்றது எவ்வளோ காசு இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். 300 ரூபா மாதிரி இருக்கும். அப்போ அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது 3000 அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் 3000 கிடைக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறம் 3000லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாலண்டரி தான் இது. இட் இஸ் வாலண்டரி அண்ட் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம். மந்த்லி கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். மாதம் 55 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் டில் 60 வரைக்கும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 3000 வாங்கிக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே 20 வருஷம் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஆல் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 40 இயர்ஸ் தான். மேக்ஸிமம் 40 வயசு தான் லாஸ்ட்டு. அதுக்கு மேலே போகக்கூடாது. 40 வயசு நீ பே பண்ணிகிட்டே இருந்தால் தான் என்ன ஆகும், 20 வருஷத்தில் 3000 ரூபா ஆகிடும். நீ பே பண்ணுறதை விட எப்படி இருக்கும், கம்மியாகிடும். ஸோ ஓகேவா? ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து ஒரு வேளை 60 வயசில் ஃபார்ம் இறந்துட்டாருன்னா பாதி காசு தான் கிடைக்கும். யார் கிடைக்கும்? ஸ்பௌஸ் கிடைக்கும். அதிலே கம்மி பாதி தான் யார் கிடைக்கும்? ஸ்பௌஸ் கிடைக்கும். இப்போ பாருங்க, பென்ஷன் அமௌண்ட் வில் பி கோன் ஃபார் ஸ்பௌஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 50%. ஓகே. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏற்கனவே வேறு ஏதாவது ஸ்கீமில், இப்போ எக்ஸாம்பிள் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு, இஎஸ்ஐசி, இபிஎஃப்ஓ, இதில் ஏதாவது நீ அப்ளை பண்ணியிருந்தனா பென்ஷனுக்கு, நீ என்ன பண்ண தேவைக்கூடாது. இதில் இல்லாதவங்க தான் இதில் வந்து உள்ளே வரணும். அதேமாதிரி ஸ்ரம் யோகி மந்தன் ஒரு ஸ்கீம் இது. இதில் ஆல்ரெடி நீ இருந்தனா என்ன கிடையாது உனக்கு, இல்லை பார்க்கக்கூடாது. என்ன ஸ்கீம் பேர் சொல்லுங்கள்? பிரதான் மந்திரி கிசான் முக்கியம், விவசாயிகளுக்கான மான்தன். ஓகே. இந்த ஸ்கீம் ஏன் முக்கியம்னா, மான்தன் ஏன் முக்கியம்னா, 90% ஆஃப் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் நாட் கவர்ட் அண்டர் ஓல்டு ஏஜ் பென்ஷன் இனிஷியேட்டிவ். அக்ரிகல்ச்சர் ஒர்க் ஃபோர்ஸா இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து பென்ஷன் உருவாக்குறீங்க, விவசாயிகளுக்கு மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் வேணுன்ற பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸில் 90% கிடையாது, பென்ஷன் ஸ்கீம் இன்னும் வரல. அந்த ஆன்டியோடைய அன்நேச்சுரல் ஒரு ஸ்கீம் பார்த்தோம். அதில் வந்து ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், ஒரு 30 கிலோ 35 கிலோ அரிசி வந்து என்ன பண்ணணும், தருவாங்க. யார் தருவா? கவர்மெண்ட் தரும். இப்போது எக்ஸ்ட்ரா வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஞாபகம் இருக்கா? எஸ். இப்போ என்ன பிளான்னா, எவ்ரி இயர் ஏப்ரல் டு ஜூன் மாதம் இருக்குல்ல, அந்த 3 மாதத்துக்கு மட்டும் நீ ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். எவ்வளோ? 5 kg பர் பர்சன் பெர் மந்த் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேவா? வழக்கமாக வாங்குகிற ஃபுட் கிரெயினை அந்த 3 மாதத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், நீ ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். லைஃப்பில் படி லான்ச் டு ப்ரொவைட் அடிஷ்னல் அலோகேஷன். ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அலோகேஷன் அதெல்லாம் படித்தோம் ஃபஸ்ட்டு நியூஸில். அட் ரேட் ஆஃப் 5 kg பர் பர்சன் பர் மந்த். அது இப்போ என்னது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் ஆல் தி பெனிஃபிஷரிஸ் அண்டர் டிபிடிஎஸ். அதாவது அன்ன யோஜனா. என்னது, ஹவுசிங் வரும் இன்க்ளூடிங் தோஸ் கவர்டு அண்டர் டிபிடி. எத்தனை மாதத்துக்கு மட்டும் தான்? 3 மாதம் தான். அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, 5 months எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஜூலை டு நவம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எந்த டைமில்? கொரோனா டைமில். ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீமில் ஃப்ரீயாக காசு 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா இது ஃப்ரீ. இந்த பாயிண்ட் முக்கிய மக்களே. ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஞாபகம் இருக்கா? எல்லாம் படித்தோம், ஹெல்த்தில் படித்தோம்ல. அதாவது வந்து ஒரு கிராப் இருக்குன்னா அதோட நியூட்ரிஷன் லெவல் என்ன பண்ணணும், அதிகமாக்கணும். பார்த்தோம்ல, ரைஸ் என்னன்னு பார்த்தோம், ரெட் ரைஸ் கோல்டு ரைஸ் பார்த்தோம்ல. அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, டு அட்ரஸ் தி இஷ்யூ ஆஃப் அனிமியா அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி டு ப்ரொமோட் தி நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இந்த கண்ட்ரி. இந்தியாவில் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியை அதிகமாகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணுது. ஸ்கீம் பேர் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் தி பிடிஎஸ். ஓகேவா? ஓகே. அதை ஃபோர்ட்டிஃபை பண்ணுறதுக்கு எதை படி பண்ணுறாங்க? வீட்டியா ரைஸியா? ரைஸை மட்டும்தான். எதை படி பண்ணுறாங்க? ரைஸை மட்டும்தான். எந்த வருஷம் வந்துச்சு ஸ்கீமு? 2019 வந்துச்சு. ஓகேவா? அதுக்கு அந்த ஃபோர்ட்டி பண்ணுறதுக்கு காசு 70% சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 25 ஸ்டேட். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட் படிச்சு ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் ஃபுட் சப்சிடி? அப்படியே கொடுக்குற காசு ஃபுட் சப்சிடியா, அதில் வாங்குறதுல கொடுக்குற மைனஸ் ஃபுட் சப்சிடியா? அது ஞாபகம் இருக்குல்ல? அதான் இது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெர் குவிண்டால் எக்கனாமிக் காஸ்ட், அதாவது நீ காசு கொடுத்து வாங்குறல, நீ யார் கவர்மெண்ட் காசு கொடுத்து வாங்குறதில்ல அந்த காஸ்ட்டும், அண்ட் பெர் குவிண்டால் சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸ், சென்ட்ரல் இஷ்யூ பண்ணுறதில்ல யார்கிட்ட, மக்கள்கிட்ட இஷ்யூ பண்ணுறதில்ல 1 ரூபா 2 ரூபாய்க்கு, அதில் வர டிஃப்ரென்ஸ் தான் என்னது?
தட் கிவ்ஸ் தி பெர் குவிண்டால் ஃபுட் சப்சிடி. அது வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நைட் இருக்கு இங்கே போட்டுருப்பாருங்க, அதிகமாகிட்ட சொல்கிறாங்க. இதில் வந்து இது கம்மியாக இருக்குல்ல, இது காரணம் என்னென்னா இன்னும் கேல்குலேட் பண்ணல சொல்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இது 2009 2019 கடைசி வருஷம் தான் அதிகமாக இருக்குது, 21 வந்துருக்கு சப்சிடி. ஓகேவா? இந்த பிளாக் வார்த்தை முக்கியம். தேர் இஸ் ரைஸ் இன் ஃபுட் சப்சிடி. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எம்எஸ்பியை எப்படி வந்து மக்களுக்கு தரலாம், ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி பண்ணலாம், எது ஈஸியஸ்ட் வே, இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தான். அதாவது கவர்மெண்ட்டுக்கு விவசாய சம்மந்தம் கிடையாது. ஒரு விவசாயி தட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை எப்படி மார்க்கெட்டில் வைக்கலாம், எப்படி ஈஸியாக வைக்கலாம், யாரும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்காமல் அவனாக வைக்கிறதுக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் 3 பார்த்தோம். 3 லாஸ் வந்துருக்கு, 2 லாஸ் புது லாஸு, 1 வந்து பழைய லாஸை ஆன் பண்ணியிருக்காங்க. அதை 3 பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு விவசாயி வந்து எப்படி விற்பான் அது மாதிரி பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பழைய சிஸ்டம் பேர் வந்து ஏபிஎம்சி சொல்லுவாங்க. ஏபிஎம்சி சிஸ்டம், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி, அதாவது மண்டி சொல்லுவாங்களே, கமிட்டி சொல்லுவாங்களே, இந்த கமிட்டி தான். ஸோ நம்ம பழைய சிஸ்டம் என்னது? இப்போ ஏபிஎம்சின்றது கவர்மெண்ட் தர சப்சிடி மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை ஒரு மார்க்கெட் பார்க்குறீங்களா? நீங்கள் பார்க்குறது எல்லாமே விவசாயி தன் பொருளை வைக்கணும், கவர்மெண்ட் இல்லாமல் வைக்கணும், அவனாக வைக்கணும், நல்ல காசு வைக்கணும், அதுக்கான ஒர்க் தான். அப்போது இதான் பழையசு. அதுக்கு முன்னாடி ஏபிஎம்சி ஏன் வந்துச்சு மேலே தெரிஞ்சுட்டா மற்றெல்லாம் புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லேண்ட் இருக்கு வச்சுங்களேன், விவசாயம் பண்ணுறாங்க, கிராப்ஸ் இருக்குது, டேரெக்டாக போயிட்டு யாருக்கு தேவை வாங்கிப்பாங்க. அது ஜென்ரலாக நடக்கும்போது என்ன நடக்கும்னா எக்ஸ்பெக்டேஷன் நடக்கும். பாயிண்ட் புரியுதுல? ஒரு ஊரில் ஒருத்தன் வந்து ஷார்ப்பாக இருப்பான், அவன் வெளியே நான் தரமாட்டேன் சொல்லுவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய முதலாளி வருவான், வந்து என்ன பண்ணுவான், வாங்கிட்டு போயிடுவான். ஏபிஎம்சி வரதுக்கு முன்னாடி வரைக்கும். அதாவது விவசாயி வந்து வீக் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ முதலாளி வரும்போது நான் சொல்கிறேன் விலைக்கு கொடு சொல்லி கேட்டு என்ன பண்ணிப்பான், வாங்கிப்பான். அப்போ நல்ல விலை கிடைக்காது. அப்போ யாரும் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டே இருக்கா? அப்போது நம்ம அப்படியே விட்டுட்டா, அதாவது கவர்மெண்ட் உள்ளே வராமல் அப்படியே விட்டுட்டா கண்டிப்பாக விவசாயிக்கு நல்ல காசு கிடைக்காது. அவன் இஷ்டத்துக்கு வருவானுங்க, வந்து காசை கொடுத்து போட்டு வாங்கிட்டு வருவானுங்க, காசு தர சொல்லி ஏமாற்றிடுவானுங்க. அவள் கண்டிப்பாக இதை ரெகுலேட் பண்ணணும். அப்போ ஒன்று பண்ணலான்னு உருவாக்குனா இது ஏபிஎம்சி சிஸ்டம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ மெயினே புரிஞ்சில்ல, ஃபார்மருக்கு நல்ல விலை கிடைக்கல, எக்ஸ்பெக்ட் ஆகுது. ஸோ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சென்டர் உருவாக்குறேன். அந்த சென்டர் பேர் ஏபிஎம்சி. இதில் என்ன பண்ணிடுறேன்னா, யாரெல்லாம் ஃபார்மர்ஸ் பொருள் உற்பத்தி பண்ணுறீங்களோ அவனை என்ன பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. யாரெல்லாம் அந்த பொருள் வாங்க ஆசைப்படுறீங்களோ அவனை என்ன பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஓகே, விவசாயம் என்ன பண்ணுவார்னா பொருள் எடுத்து வந்துடுவார். இந்த பொருளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து தக்காளி வச்சுக்கலாம். இந்த தக்காளியை யாருக்கெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுற முதலாளி இருப்பாங்களே, அவங்க ஒரு நிறைய பேர் இருப்பாங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏலம் விடுங்க. எந்த விலை நல்லா இருக்கோ அந்த விலைக்கு என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு போயிடுங்க. பயன்படுத்தல. அப்போது எல்லாரும் ஏலம் விடுறாங்க, காம்படிஷன் நடக்குது, நல்ல விலை கிடைக்கும். நல்ல விலைக்கு என்ன பண்ணிக்கலாம், விவசாயம் விற்றுட்டு வாங்கிக்கலாம். பயன்படுத்தா அப்படியே நடக்குது. மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, தனியாக ஒவ்வொரு விவசாயியுமே தனியாக விட்டுட்டுனா அங்கங்கே ஒருத்தவங்கிட்ட முதலாளி வாங்க வருவான்ல, அவன் என்ன பண்ணுவான், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான். அப்போ என்ன எக்ஸ்ப்ளாய்டேஷனை குறைக்கணும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஏபிஎம்சின்னு ஆரம்பிக்குது. ஒரு சென்டர் வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கும். அந்த ஏபிஎம்சி என்ன பண்ணுன்னா எல்லா விவசாயம் வந்து என்ன பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதேமாரி விவசாயிகிட்ட யாரெல்லாம் பொருள் வாங்க ஆசைப்படுறீங்களோ எல்லா முதலாளி என்ன பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ விவசாயி இப்போ தக்காளி தூண்டு வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? மக்கள் வர மாட்டாங்க. என்ன முக்கியம், இந்த மக்கள் வர மாட்டாங்க, ஹோல்சேல் கடை மாதிரி இருக்குது. ஒவ்வொரு யார் முதலாளிக்காரன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு தக்காளி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஏலம் கேட்பான். எனக்கு 100 ரூபாய்க்கு வேணும், மொத்தம் 90 ரூபாய்க்கு வேணும் கேட்பான், மொத்தம் 105 ரூபாய் கேட்பான். அந்த ஏலத்தை ரேட்டு பொறுத்து எந்த விலை நல்ல விலையோ அந்த விலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி தக்காளியை வந்து இவ்வளோக்கு தான் வாங்கணும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் அந்த விலைக்கு விற்றுருவாங்க, அந்த விலை தான் வாங்கி ஆகும். புரிஞ்சுல? இது பாசிட்டிவ் நெகட்டிவா? அப்போ வந்து விவசாயம் என்ன பண்ண தேவையில்லை, ஒரு விலையை கஷ்டப்பட்டு இவ்வளோ கூட கேட்க தேவையில்லை. டிமாண்ட் பொறுத்து தான் ஆகிடுது, சப்ளைக்கு எத்தனை ஆகிடுதா, இங்கே போட்டு பாருங்க. ஏன் வந்து ஏபிஎம்சி தேவை? ஏபிஎம்சி இன்னொரு பேர் மண்டின்னு சொல்லுவாங்க. இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு பேர் வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட். ஏன்னா கவர்மெண்ட் தான் இந்த மண்டியோடது. யாரோடது இது? கவர்மெண்ட்டோட மண்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பேரும் ஏலம் பேசிக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக இருக்கும் விலை ரெகுலேட் பண்ணதாக இருக்கும். இது புரிஞ்சா? ஃபஸ்ட் படிக்கல. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி மார்க்கெட் ரெகுலேஷன் த ஃபார்மர்ஸ் வில் பி கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டட் பை ட்ரேடர்ஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ். அப்போ கண்டிப்பாக யார் தேவை? ஆமாம், ஏபிஎஸ் மண்டி தேவை. மண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி கேன் ப்ரிவென்ட் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது மட்டும் இல்லாமல் வி கேன் கெட் தி ஃபேர் ப்ரைஸஸ் த்ரூ பிட்டிங் ப்ராசஸ். இது புரிஞ்சா? இதான் ஏபிஎம்சியோட பாசிட்டிவ். புரிஞ்சா புரியல தானே? அடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஏபிஎம்சியில் பாசிட்டிவ் இருக்கா இல்லையா? விவசாயிக்கு ஏதோ ஒரு அஷ்யூர்ட் ப்ரைஸ் கிடைக்குதா? இங்கே போட்டு பாருங்க, என்ன கிடைக்குது, அஷ்யூர்ட் ப்ரைஸ் கிடைக்குது.
கன்ஃபார்மா? அதுக்கேற்ற மாதிரியே ட்ரேடர்ஸ் சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன் கம்மியாகுதா, அதே மாதிரி கிடைக்கிறது எப்படி, சேல் த்ரூ ஆக்ஷனா, தேர் ஃபோர் பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ் கிடைக்குமா, இது எல்லாமே பாசிட்டிவ். அட்லீஸ்ட் எம்எஸ்பி அட் த சேம் டைம் நாட் ஆல்வேஸ், கன்ஃபார்ம் அவசியம் கிடையாது. ஆனால் இதில் எது முக்கியம்னா எது முக்கியம், ஏலம் தான் முக்கியம். எது முக்கியம், ஏலம். இப்படி யோசி, இருக்கிற தக்காளி கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அப்போ 4 பேர் ஏலம் போடுறாங்க, யார் நல்ல ஏலம் போடுறாங்களோ ஃபஸ்ட் அவங்க வாங்க முடியும். அப்படி வச்சுக்கோ, அப்படி வச்சுன்னா நல்ல காசு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவா. நெகட்டிவ் என்னென்னா, ஃபஸ்ட் சொன்னோம்ல, வேறு எங்கேயும் போய் மார்க்கெட் முடியாது. விவசாயிகள் வந்து மார்க்கெட் பண்ணணும்னா இங்கே தான் பண்ணி ஆகணும், ஏபிஎம்ஸில் மட்டும் தான் பண்ணி ஆகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. இது ஒன்று வச்சுக்கலாம். நல்லது தான், ஏன் போகக்கூடாதுன்னா எக்ஸ்பைர்ட் ஆகிடுவேன் இந்த பாயிண்ட். ரெண்டாவது வந்து லைசன்ஸ் வாங்கணும். யார்? ஃபார்மர்ஸ் வாங்கணும். ரெண்டாவது இதை வந்து ரன் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு என்னது கஷ்டம், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த இவருக்கான்ல ட்ரேடர்ஸ், யார்? ட்ரேடர்ஸ். அவன் வந்து இந்த ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷன் நடக்குதுல்ல, இதுக்கான ஃபீஸ் அவன் தான் கட்டணும். ஓகேவா? அதாவது நான் மண்டியில் வந்து ஒரு பொருளை வாங்குறேன்ல, அப்போது அதுக்கு என்ன பண்ண, நீ ஃபீஸும் கட்டணும். இது எல்லாருக்கும் கஷ்டம். இந்த ஃபீஸ் கிடைக்குதுல்ல, இந்த ஃபீஸ் காசு அதிகமாக கிடைக்கும். எக்ஸாம்பிள், சில ஊரெல்லாம் 100 கோடி கிடைக்கும். சில ஊரில் அந்த இடத்துல வாங்குறாங்கல்ல, அது ஃபீஸ் தான் கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். யார் கிடைக்கும்? கவர்மெண்ட்டு கிடைக்கும். ஓகேவா? நெகட்டிவ் தான். ஏபிஎம்சி வந்து நெகட்டிவ்னு சொன்னால் லைசன்ஸு, மார்க்கெட்டோட ஃபீஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? மார்க்கெட் ஃபீஸ்னு சொல்கிறது இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் முக்கிய நெகட்டிவ் என்னென்னா, அந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, அவனை பிடிச்ச வேலை வாங்க முடியல. ஒரு ரெகுலேட்டட் ப்ரைஸ் இருக்குது, அவனுக்கு பிடிச்ச வாங்க முடியாது. ரெண்டாவது ஃப்ரீயாக வாங்க முடியல தானே. இப்போ எக்ஸாம்பிள், இது ஏபிஎம்சி இல்லை வச்சுங்களேன், இது இல்லை, என்ன பண்ணலாம், ஒரு க்ரீன்ஸ் இருக்குல்ல, க்ரீன்ஸ், அவன் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய கடை போட்டு நேராக போயிட்டு டேரெக்டாக வாங்கலாம். விவசாயிகிட்ட ஊரில் போயிட்டு ஒரு காசுக்கு வாங்கிட்டு வந்து என்ன பண்ண, கடையில் வச்சிடலாம் தானே. இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. யாருக்கு ஃப்ரீடம் கிடையாது? ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா அங்கே அதில் என்ன விற்கிதோ அது மட்டும் வாங்கணும் இருக்கும். இது நெகட்டிவ். ஓகேவா? போட்டு பாருங்க, இது ஒரு நெகட்டிவ். இன்னொரு முக்கிய நெகட்டிவ் பாரிஸ் நெகட்டிவ். அதாவது இன்னைக்கு ஏபிஎம்சியில் தக்காளி வந்துருச்சு. தக்காளி வரத்துக்கு வந்துச்சா, அன்றைக்கி நைட்டை முடிவு பண்ணிடுவாங்க. யார்? எல்லா ட்ரேடர்ஸும். நாளைக்கு நாம் வந்து விலை கேட்க போகிறோம், விலை என்ன பண்ணுங்க, எல்லாரும் கம்மியாக கேளுங்க, இந்த விலை கேளுங்க, இதுக்கு மேலே கேட்காதீங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னா நடக்குது, அதுக்கு பேர் வந்து கேட்டலைசேஷன். பாயிண்ட் புரியுதா? அதாவது கம்மி நம்ம இதுக்கு மேலே கேட்டால் என்ன ஆகிடும், பிரச்சனை வந்துடும். சரி, ரொம்ப அதிகம் கேட்காதீங்க, ஒரு குரூப் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம கம்மியாக கேட்டுக்கலாம்னு பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸிங் நடக்குது. ஓகேவா? அதாவது இந்த ப்ரைஸை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அது வந்து ஒப்பேக்காக இருக்குது. பிட்டிங் தான் பேர், ஆனால் பிட்டிங் நடக்காமல் அவங்களே ஒரு குழு மாதிரி முடிவு பண்ணி பேசிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த மார்க்கெட் சார்ஜ் இருக்குல்ல, மார்க்கெட் ஃபீஸ், அது யார் கட்டணும்? ட்ரேடர்ஸ் கட்டணும். அவனுக்கு எக்ஸ்ட்ரா பர்டன். அதுக்கப்புறம் அக்ரி மார்க்கெட் வந்து ஏபிஎம்சியோட சுருங்கிடுச்சு. வேறு எந்த மார்க்கெட்டும் போக முடியாது, வெளியூருக்கோ எந்த ஊருக்குமே போக முடியாது. அதாவது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் அக்ரி மார்க்கெட். நீ மார்க்கெட் நீ பண்ணணும்னா அக்ரி பொருளை எங்கே தான் பண்ணியாகணும், ஏபிஎம்சி தான் பண்ணணும். அது ஒன்று. ரெண்டாவது வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் மேட் ஃபார்மர்ஸ் அஃபர்ஸ். எந்தெந்த ஃபார்மர்ஸ் வரணும், எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அதுவும். இதெல்லாம் என்னது? கூடவே புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லோ யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. இது எல்லாமே ஏபிஎம்சியில் இருக்க நெகட்டிவ். இதை எப்படி சரி பண்ணலாம்னா யார் வரா? அடுத்த இருக்க 3 லாலாம் வருது. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த நெகட்டிவ் அனலைஸ் பண்ணுது. இதை எப்படியா சரி பண்ணிடலாம், ஏபிஎம்சியை வச்சுக்கிட்டு சரி பண்ணலாம் முயற்சி பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள், மாடல் ஏபிஎம்சி ஆக்ட்ஸ் போடுது. அதாவது என்னென்ன ரூல்ஸ்லாம் நெகட்டிவ் ரூல்ஸோ அதை பாசிட்டிவ் ஆகிறதுக்கு இன்னொன்று முக்கியமானது வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, இது ஸ்டேட் லிஸ்ட். இது என்ன லிஸ்ட்டு? எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டோ அதில் ரூல்ஸ் போட முடியாது, யாராவது போட முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு மாடலாக ஒரு ஆக்டை போட்டுரும். இந்த மாதிரி ஆக்டை நீங்கள்லாம் ஒரு ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுமாதிரி ட்ரை பண்ணுது. ரெண்டாவது இந்த ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கா, அப்போ என்ன பண்ணுன்னா ஈனம் கொண்டு வராங்க. அப்போ எல்லா மண்டியுமே ஆன்லைனில் மாற்றுறாங்க. அப்போ வேறு ஸ்டேட்காரர் என்ன பண்ணலாம், வாங்குற மாதிரி கொண்டு வராங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, டெவலப்மெண்ட் தி பிரைமரி மார்க்கெட்ஸ். ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கும்ல, ஒவ்வொரு லோக்கல் ஏரியாவிலையும் குட்டி மார்க்கெட் கொண்டு வராங்க. சப் மார்க்கெட் ஆஸ் கிராமின் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வித் இம்ப்ரூவ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரே மண்டியில் இல்லாமல் அது சப் மார்க்கெட்டாக லோக்கல் ஏரியாவில் இன்னொன்று வைக்கிறாங்க, நிறைய இடத்துல போகிறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, அதுக்கு ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணுறாங்க. CCA chaired by PM Modi has given approval for creation of Agri Market Infrastructure Fund for development and upgradation of Gramin Agriculture Market. Graminna சப்யூனிட் மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் பண்ணி என்ன ஆகலை, டெவலப் ஆகலை. அதாவது மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் விலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல, நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது.
அப்போ என்ன கொண்டு வராங்க, ஒரு 3 திருத்தம் கொண்டு வராங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு 3 ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க. இந்த 3 ஆர்டினன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் படித்த எல்லாத்தையுமே சிம்பிளாக ஒரு பாயிண்டில் புரிஞ்சுங்க. ஒரே ஒரு தீம் தான். அதாவது விவசாயத்தோட எல்லா பொருளையும் நீங்கள் ஏபிஎம்சி மட்டும் தான் கொண்டு வர முடியும். இது புரிஞ்சா? அதேமாரி அந்த ட்ரேடர்ஸும் இன்டர்மீடியட்ஸும் பொருள் வாங்கணும்னா விவசாயிகிட்ட வாங்க முடியாது. இதான் வாங்கணும், மண்டிஸ் வாங்க முடியும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ண தான் முடியும். ரெஜிஸ்டர் பண்ண ஆளுங்க தான் வாங்க முடியும். இதான் நெகட்டிவ். ஸோ ஃபார்மர்ஸ் நெகட்டிவ் விட்ருங்க. யாரும் நெகட்டிவ், முக்கிய நெகட்டிவ் ட்ரேடர்ஸ் நெகட்டிவ். அப்போ இதை பிரேக் பண்ணுறாங்க. இனிமேல் என்ன பண்ணலான்னா ஏபிஎம்ஸில் வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அதாவது ஃபார்மர்ஸோட பொருளை ஏபிஎம்ஸில் மட்டும் வாங்கின அவசியம் கிடையாது, இங்கே வாங்கிக்கலாம், ஓப்பன் மார்க்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதான் முதல் பாயிண்ட்டு. புரிஞ்சா? இதுக்கு போராடுறாங்க. ஏன் போராடுறாங்கன்னா, இல்லை அப்போ கவர்மெண்ட் ரெகுலேஷன் போகுது. அதாவது அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏபிஎம்சி எப்படி இருக்கும், ஏபிஎம்சிலையும் நீங்கள் வைக்கலாம், அதே மாதிரி ஓப்பன் மார்க்கெட்லையும் நீங்கள் வைக்கலாம். ஒரு அப்போ வந்து யார் அது, அந்த இன்டர்மீடியட்ஸோ இல்லை ட்ரேடர்ஸோ ஏபிஎம்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாங்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் ஏபிஎம்சி க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து அவன் சொல்கிறது தான் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பயம் யாருக்கு இருக்குது, ஃபார்மர்ஸுக்கு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அதாவது ஏபிஎம்சியோட மிகப்பெரிய நெகட்டிவ் யாருக்கு நெகட்டிவ்னா, ட்ரேடர்ஸ்க்கு பெரிய நெகட்டிவ். என்ன நெகட்டிவ்னா, அவன் பொருள் வாங்கணும்னா எங்கே தான் வாங்க முடியும், ஏபிஎம்சியில். ஏபிஎம்சியில் வாங்கணும்னா கண்டிப்பாக அவன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்தாகணும். அப்போ ரொம்பலாம் ஏமாற்ற முடியாது. அப்போது இது இந்த ஏபிஎம்சிலேருந்து விடுதலை பண்ணுறாங்க யாரை, ட்ரேடர்ஸை. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம், விவசாயம் சொல்லிட்டாங்க, விவசாயிகள் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா ஏபிஎம்சி தான் ஒரு அவசியம் கிடையாது, நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்லேயே வித்துடலாம், வேற அவங்க கேட்க வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வித்துடலாம் சொல்லிட்டாங்க. அப்போது ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம், ஏபிஎம்சிலேயே வாங்கலாம், டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ விவசாயிகள் என்ன பயப்படுறாங்கன்னா, அப்போ ஓப்பன் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம்னா ஏபிஎம்சி ஃபியூச்சரில் என்ன ஆகிடும், காணாமல் போயிடும். அப்போது முதலாளிக்கு டேரெக்டாக வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டான ப்ரைஸை வந்து எங்களால் கேட்க முடியாது, டிபெண்ட் பண்ண முடியாது. இதில் ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு, இல்லை ரெகுலேஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ இதில் இருக்குல்ல, ஓப்பன் மார்க்கெட் வாங்கிக்கலாம்ல, ஓப்பன் வாங்கிக்கலாம்ல, இதில் ப்ரைஸ் வந்து கம்மி ஆகிடுச்சுன்னா அந்த கம்மி காசை எனக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க, நம்பிக்கை கொடுங்க. யார் கேட்குறாங்க. அதில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஏபிஎம்சி வரைக்குமே யூ ஹேவ் டு டூ ட்ரேட் ஒன்லி இன் இன்சைட் மட்டும் தான். இன்சைட் வாட், ஏபிஎம்சி. இப்போ ட்ரேட் நான் அவுட் சைடாக போகுது. இந்த பாயிண்ட் படிங்க, இந்த ஒரு பாயிண்ட் தான் போதும். ஓகேவா? ஸோ ஒரே பாயிண்ட் தான், த ட்ரேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ். அதாவது ஃபார்மர் உற்பத்தி பண்ண ப்ரொடியூஸை இனிமேல் அவுட் சைடு ட்ரேட் ஏரியாவும் என்ன பண்ணலாம், விற்கலாம். அவுட் சைட் ட்ரேட் ஏரியானா அதாவது நான் ஏபிஎம்சி தாண்டி என்ன பண்ணலாம், விற்கலாம். இன்ட்ரஸ்டேட்டில் இன்ட்ராஸ்டேட்டில் என்ன பண்ண முடியும், விற்க முடியும். இதுதான் மெயின் பாசிட்டிவ் ஆஃப் எது இந்த அக்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ட் இங்கே பாருங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ், அப்படி பார்க்காது, இப்படி பாருங்க, ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் ஈஸியாக ட்ரேடும் காமர்ஸ் பண்ணிக்கலாம். அதை ப்ரொமோட் பண்ண ஒரு ஆக்ட் 2020. புரிஞ்சா? ஓகே, இங்கே போட்டு பாருங்க, தட் இஸ் ஃபார்மர்ஸோட ப்ரொடியூஸை யூ கேன் ட்ரேட் ஆல்சோ அவுட் சைட் தி ஃபிசிக்கல் ப்ரெமிஸ் ஆஃப் நோ டிஃபரெண்ட் மண்டிஸ். மண்டிஸ் அவுட் சைடும் என்ன பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன்ஸ் நினச்சா ஒரு பெரிய என்ன பண்ணிக்கலாம், ஒரு க்ரீன் மார்க்கெட்னு போட்டுட்டு டேரெக்டாக விவசாயிட்ட போயிட்டு இன்புட் பண்ணிட்டு வந்துடலாம். காசு என்ன பண்ணிக்கலாம், டிமாண்ட் சப்ளை பொறுத்து போயிருக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே போட்டு பாருங்க, அவுட் சைடு த ட்ரேட் ஏரியானா எந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கேயும் வாங்கிக்கலாம், எங்கே வந்து கரெக்ட் பண்ணுவாங்களோ அங்கேயும் வாங்கிக்கலாம், இல்லைனா ஃபார்மர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்களே அங்கேயும் வாங்கிக்கலாம். அதாவது ஃபார்ம் கேட்டில், ஃபேக்ட்ரிஸில் எங்கன்னா வாங்கிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சா? டாக் பேர் என்னது, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை ட்ரேட் காமர்ஸ் பண்ணுற அந்த ட்ரேடிங்கை நீ எலக்ட்ரானிக்லையும் பண்ணிக்கலாம். இல்லை பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய டெவலப் ஆகும். இது புரிஞ்சா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ஃப்ரீடம் கிடைக்குது, அட் த சேம் டைம் மார்க்கெட் ஃபீஸ் என்ன ஆகுது, சுத்தமாக காலி ஆகிடுது, ஃபீஸே கிடையாது, இதுவுமே என்ன கிடையாது. ஓகேவா? அபாலிஷ்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் ஃபீஸ். இது புரியுச்சா புரியல மக்களே? ஓகே, இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் வந்தானே, இதில் நெகட்டிவ் என்னது, ஃபார்மர்ஸுக்கு எக்ஸ்பர்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுண்ணே ஃபியூச்சரில். அப்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு விவசாயி வந்து ஒரு லேண்டில் தக்காளி பழம் வச்சுக்கலாம், இப்போ தான் விவசாயம் பண்ண போகிறார். அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் வந்துடுவார். அதாவது யார், அந்த முதலாளி ட்ரேட் பண்ணுறவன். என்ன சொல்லுவான்னா, இப்படி தக்காளி போடுறீங்களே 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஒரு 10,000 ரூபாய் விலைக்கு நான் வாங்கிக்கிறேன், ஓகேவா அப்படி கேட்பாங்க. அவனுக்கு ஓகேனா ஓகே சொல்லிடுவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த காசை கொடுத்து வாங்கிக்கலாம். இதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் பண்ணியாச்சு, ஃபியூச்சரில் நான் இப்படி வாங்க போகிறேன், கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்களே, இதான் என்னது இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இப்போ இந்தியா முழுக்க வரப்போகுது. அதான் இந்த ஆக்ட். இது ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ். கான்ட்ராக்ட் மெயின் எய்ம் என்னது, எழுதி கொடுத்துருவாங்க தானே, நான் வந்து கண்டிப்பாக இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். அக்ரிமெண்ட்டில் அதான் இது அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ் ஆக்ட், FAPA
புரிஞ்சா? ஓகே. மெயின் எய்ம் என்னது? நீ வாங்க போகிற அக்ரிமெண்ட் போடுவாங்க, இல்லைன்னா யார் எக்ஸ்பயர் ஆகிடுவா? விவசாயம் எக்ஸ்பயர் ஆகிடுவான். அப்போ அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக மினிமம் பீரியட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அட்லீஸ்ட் 1 crop season இருக்கணும். மினிமம் என்ன இருக்கணும்? ஒரு 6 மாதமாச்சும் இருக்கணும். ஓகேவா? அதாவது நீ வாங்க போகிறோன்னா ஒரு 6 மாதத்துக்கு மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 5 years இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. என்ன பாயிண்ட் சொல்லு? மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஃபார்ம் அக்ரிமெண்ட் போடுறீங்க, தக்காளியே நான் வாங்கிக்கிறேன் அப்படி போடுறீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 5 வருஷம் ஏதாவது பீரியட் இருக்கணும். என்ன இருக்கணும்? நான் 6 மாதத்தில் வாங்கிக்கிறேன், இல்லைனா மேக்ஸிமம் 5 வருஷத்துக்குள்ளே வாங்கிக்கிறேன், 5 yearsக்குள்ளே வாங்கிக்கிறேன், இதான் அக்ரிமெண்ட் பீரியட். நான் 1 மாதத்தில் வாங்கிக்கிறேன், 2 மாதத்தில் வாங்கிக்க சொல்லக்கூடாது. புரிச்சா புரியலையா? ஷார்ட் டேர்ம் கிடையாது. இப்போ படிங்களேன். த மினிமம் பீரியட் ஆஃப் அக்ரிமெண்ட் வில் பி அட்லீஸ்ட் 1 crop season ஆர் 1 production cycle ஆஃப் தி லைஃப் ஸ்டாக் அண்ட் மேக்ஸிமம் இஸ் 5 years. இப்போ சொல்லுங்கள், ஏன் அந்த பீரியட் தராங்கன்னா, 1 மாதத்தில் நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அந்த 1 மாதம் பண்ணவே போகிறோம், அவன் என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு அவன் மார்க்கெட்டை விற்றுக்கலாம், அவனை தரணும் அவசியம் கிடையாது. 1 மாதத்தில் நான் வாங்கிக்கிறேன் சொல்கிறதுக்கு 1 மாதத்தில் எனக்கு தெரியும், வேலை வரப்போது தெரியும். நீ என்ன பண்ணுன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம், ஒரு 1 year அக்ரிமெண்ட் போட்டால் 1 yearக்கு அப்புறம் இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த பொருள் யாரும் வாங்க மாட்டாரும் பயம் இருக்கும். என்ன இருக்கும்? நீ ஒன்றும் ஹார்வெஸ்ட்டே பண்ணிக்க மாட்டேன். ஒரு பொருளை ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஆகும், விதை பண்ணணும், டெவலப் ஆகணும். கரீஃப் கிராஸ் எத்தனை மாதத்துக்கு? 6 மாதம் தானே. கரீஃப் கிராஸ் போடுறேன் எத்தனை மாதம் ஆகும்? அவள் போடுறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட என்ன பண்ணுவான், நீ இதை பண்ண போறியா, நான் 6 மாதம் வெயிட் பண்ணுறேன், எனக்காக என்ன பண்ண, நீ இதை கொடுத்துன்னு சொல்கிறேன். 6 மாதத்துக்கு கொடுத்தா தான் அவன் கேரண்டி என்ன பண்ணுவான், அவன் விவசாயம் பண்ணுவான். நீ 1 மாதம், அதாவது நீ வந்து விவசாயம் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ கேட்டால் 1 மாதத்துக்கு அந்த 1 மாதம் என்ன வேலை அவனுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணணும், அக்ரிமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. புரிஞ்சா? ஒரு ஆக்ட் போடுறாங்கன்னா விவசாயிக்கு எது பெனிஃபிட் பார்ப்பாங்க. விவசாயிக்கு, நீ விவசாயி ஓகேவா, நீ இப்போது எப்போ ஹாப்பியாக இருப்ப, நீ இப்போ தான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன், நான் இப்போயே வந்து அக்ரிமெண்ட் தரேன், நீ ஃபுல்லாக போட்டு முடி, நான் காசு தரேன் சொல்லும்போது ஹாப்பியாக இருப்பியா, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சொன்னால் ஹாப்பியாக இருப்பியா? எது உனக்கு மாரல் சப்போர்ட்டு? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு 1 year இப்போது விவசாயம் பண்ண போகிறேன், அப்போ தக்காளி விலை வந்து 100 ரூபா வச்சுக்கலாம். விவசாயம் இன்னும் பண்ண போகிறேன், இப்போ நான் அவங்ககிட்ட வரேன், 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்போ போட போகிற தக்காளி நான் வாங்கிக்கிறேன், 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் சொல்கிறேன், நீ ஹாப்பியாக இருக்க மாட்டியா? எப்படி எப்படி முடிவு பண்ணுற? அப்போது நீ ஹார்வெஸ்ட் நீ என்ன பண்ணுற, கல்டிவேட் பண்ணுறல, இந்த கல்டிவேட் பண்ணுறதுக்கான அந்த ஹாப்பினஸை யார் தரா உனக்கு? இந்த அக்ரிமெண்ட் தான் தருது. எத்தனை மாதம் அக்ரிமெண்ட் தருது? ஓகே, ஃபஸ்ட் நான் சொன்னா இருக்கா, அதாவது ஒரு விவசாயிக்கு கல்டிவேட் பண்ணுறது இருக்குல்ல, சோவிங் பண்ணுறாங்களே, அப்புறம் பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? இது நல்ல காசு போகும்போது பயம் இருக்கும். ஒரு கிராப்ஸ் வந்து கல்டிவேட் ஆகிற எத்தனை மாதம் ஆகும்? மினிமம் 6 months ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு விதை போடுறாங்களே, அப்போயும் எனக்கு பயம் வந்துடும், இது யாராவது வாங்குவாங்களா பயம் வந்துடும். அப்போ அந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரேடர் என்ன பண்ணிக்கணும், நீ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு விவசாயியை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே போய் சொல்லிவிடு. அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், ஹாப்பியாக போடுவான். நீ அது நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நீ சொன்னால் அது வேலைக்காகாது. அப்புறம் பண்ண மாட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நீ உருவாக்குற கிராப்ஸுக்கு நான் காசு கொடுத்துறேன்னு முடிவு பண்ணிட்டா 5 வருஷம் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான்? ஃபஸ்ட்டு சொல்லி பார்க்கலாம். இதான் மெயின் எய்ம் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் ஸ்கீம். புரிஞ்சுல? இதில் இருக்க எல்லா லாஸுமே எப்படி இருக்குன்னா விவசாயிக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த போட்டுருக்குல 5 வருஷத்துக்கு மேலே யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீ 5 years சொல்லிட்டுனா 5 வருஷம் வரைக்கும் காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. பாயிண்ட் கொடுத்துல 6 அட்லீஸ்ட் ஒரு கிராப்பிங் என்ன பண்ணி காசு கொடுத்துடணும், இல்லைனா மேக்ஸிமம் 5 yearsக்குள்ள என்ன பண்ணிடணும், நீ காசு கொடுத்துடணும். 5 yearsக்கு மேலே அக்ரிமெண்ட் போட்டால் 5 வருஷம் கஷ்டப்படுவான், காசு கிடைக்காது அவனுக்கு. புரிஞ்சுல? புரியுதுல? டிஃப்ரென்ஸ் காரணம் புரியுதுல? அடுத்து அக்ரிமெண்ட் மஸ்ட் கண்டெயின் ப்ரைஸிங் ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ், எவ்வளோ காசு தரப்போகிற அப்படின்ற ப்ரைஸிங் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும், இந்த அக்ரிமெண்ட்டில் எழுதிருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து வெல் டிஃபைன்டு டிஸ்பியூட் இருக்கணும். ஒருவேளை காசு தரத்தில் பிரச்சனை இருக்குன்னா யார்கிட்ட போகணும், அடுத்து இந்த லாயர்கிட்ட போகணுமா, எல்லாமே என்ன இருக்கணும். ஃபஸ்ட் யார்கிட்ட போகணும்னா கன்சலேஷன் போர்டுகிட்ட போகணும். யார்கிட்ட போகணும்? அந்த போர்டு 2 பேரும் விசாரிச்சுட்டு ஒரு 30 நாளுக்குள்ளே திருப்பி சொல்லிடணும். அப்படி சொல்ல முடியலன்னா அடுத்து மேஜிஸ்ட்ரேட் போகலாம். யார்கிட்ட போகலாம்? ஒரு 30 நாளுக்கு வச்சுக்கலாம். அப்பயும் முடியலன்னா அடுத்த அப்பீலேட்டுக்கு கலெக்டரேட்டை போகலாம். எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு போகலாம். ஓகேவா? இதில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் பவர் உண்டு, கலெக்டருக்கும் பவர் உண்டு. யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ பனிஷ் பண்ணுறது. ஆனால் யாரை பனிஷ் பண்ணக்கூடாதுன்னா விவசாயம் பண்ணக்கூடாது, ஃபார்மர்ஸை பனிஷ் பண்ணக்கூடாது. இதான் மெயின் பாயிண்ட். நான் லாஸ்ட் பண்ணிட்டு வரேன். நோ ஆக்ஷன் கேன் பி டேக்கன் அகைன்ஸ்ட் தி அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆஃப் தி ஃபார்மர் ஃபார் எனி ரிகவரி ஆஃப் எனி டியூஸ். ஓகேவா? புரிஞ்சா? ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்குது. அந்த கான்ட்ராக்டை இன்னும் அக்ரிமெண்ட் மாதிரி சூப்பராக மாற்றி என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுக்க என்ன பண்ணுறாங்க. பாயிண்ட் புதுல ஃபஸ்ட்டு ஏபிஎம்சி க்ளோஸ் பண்ணுறாங்களா, ஓப்பன் பண்ண முடியலாமா?
ஓப்பன் மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபார்மர்ஸ் என்ன பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு 2 என்ன தேவை, ஒரு அக்ரிமெண்ட் தேவை. 2 லாவோடையும் புரிஞ்சுல. ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணுது, சப்ளை அதிகமாக்குது, எங்கே வேணால் விற்றுக்கலாம். அப்போ எங்கே வேணால் விற்றுக்கலாம்னா கண்டிப்பாக யாரும் எக்ஸ்பைர்ட் ஆவா? அப்போ எக்ஸ்பைர்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, அக்ரிமெண்ட் தேவை. அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் 6 மாதம் இருந்தால் தான் அவன் தைரியமாக பண்ணுவோம். அதேமாதிரி பிரச்சனைனா டிஸ்பியூட் மெக்கானிசம் இருக்கும். புரிஞ்சா? ஓகே, புரிஞ்சா மக்களே? அந்த ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு வந்து எம்எஸ்பி பார்த்துடணும். இதில் இப்படி யோசிங்க, ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எம்எஸ்பியே சொல்லாமல் ஃபியூச்சரில் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் யார் பயப்படுறா, அவங்க பயப்படுறாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் அக்ரிமெண்ட் இருந்தால் கூட இந்த அக்ரிமெண்ட்டில் கரெக்டான ப்ரைஸாக இருக்கும் எப்படி தெரியுது, அது கேரண்டி கொடுக்கலாம் கேட்குறாங்க. ஓகேவா? 3வது பாயிண்ட் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 2020. இது பழைய ஆக்ட். இது பழைய ஆக்ட். கவுனி இந்த 3வது ஆக்ட் இருக்குல்ல, இது என்ன அமல் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி இது மேலே புரிஞ்சுக்கங்களேன். இது வந்து ஒரு ப்ரைவேட் குடோன். இது ப்ரைவேட் குடோன். ஓகே, பெரிய குடோன் வச்சுக்கலாம். 4 குடோன் ஒரே ஆள் வச்சுருக்கான். ஓகேவா? இவன் என்ன பண்ணுறான்னா எல்லா தக்காளியும் வாங்கி வச்சுக்கலாம். எல்லா தக்காளியும் நல்ல விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டான். ஆனால் இவனோட எய்ம் என்னது, வாங்கி வச்சுட்டானா எங்கே ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு தானே வாங்குறான். கம்மி விலையை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுறான். ஒரு 5 மாதத்துக்கு எதுவுமே ரிலீஸ் பண்ணலன்னா விலை ஆகிடும், அதிகமாகிடும். புரிஞ்சுல? சப்ளையே பண்ணல, இது மாதிரி எதாவது பண்ணுவாங்க. ஓகே, ஒருவேளை இவங்கிட்ட 100 கிலோ இல்லாமல் வெறும் 10 கிலோ ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா டிமாண்ட் இருக்கா தானே. ஒரே ஆள் 1000 கோடி தக்காளியை என்ன பண்ணியிருக்காங்க, சேவ் பண்ணியிருக்கான் வச்சுக்கலாம். அப்போ அவன் வந்து ரிலீஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும், டிமாண்ட் அதிகமாகிடும், ப்ரைஸ் அதிகமாகிடும். கரெக்டாக? அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மண்டிக்காரனும் இவ்வளோ கிலோ தான் வச்சுருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட கண்ட்ரோல் வர மாதிரி ஆகிடும், ப்ரைஸ் மெக்கானிசம் எல்லாம் போயிடும். அப்போ ஒரு கண்ட்ரோல் இருக்கும். என்ன கண்ட்ரோல் இருக்கும், ஒவ்வொரு ட்ரேடரும் அவன் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது கண்ட்ரோல் இருக்கும். இத்தனை கேஜி தான் வச்சுருக்கணும், இவ்வளோ டன் தான் வச்சுருப்பாங்க. இது யாருக்கு பெனிஃபிட்டு, மக்களுக்கு பெனிஃபிட். ஃபார்மர்ஸ் ஜாலி தானேம்மா, ப்ரைஸ் ஆச்சுன்னா ஜாலியாக கிடையாது தானே. ஃபார்மர்ஸ் மட்டும் வாங்கிட்டாங்களே, ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இது யாருக்கு நல்லதுன்னா மக்களுக்கு நல்லது. ஓகே, மார்க்கெட்டிங் படிச்சிட்டிங்கனாலே யாரை பார்க்கணும், ஃபார்மர்ஸையும் பார்க்கணும், பீப்புளையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒரே ஆள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் அதிகமாக்கிட்டுவான், ப்ரைஸ் போயிடுவான். இது வந்து பழைய ரூல்ஸ். இது பழைய ரூல்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆக்ட் படியாக இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, எவ்வளோ வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா வந்து இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியாது, கட்டுப்படி ஆகலை எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இது இப்போ ஃப்ரீயாக விட்டாச்சு, உங்களோட குடோன் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோனா ஸ்டோர் பண்ணிக்கோ, எப்போ என்ன பண்ணிக்கலாம் ரிலீஸ் பண்ணால் சொல்லிட்டாங்க. அப்போ யாருக்கு இது ஃப்ரீடம் தருது, ட்ரேடர்ஸ். இது புரிஞ்சா? இங்கே போட்டு பாருங்க. ஆனால் எல்லாமே கிடையாது. இட் சீக்ஸ் டு இட்னது இந்த ஆக்டில் இதுக்கு அமெண்ட்மெண்ட். ரிமூவ் தி கமாடிட்டிஸ் லைக் சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் ஃப்ரம் தி லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ். எதெல்லாம் எசென்ஷியல் கமாடிட்டிஸில் இருக்கோ அந்த கமாடிட்டிஸை நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடாது. நாங்கள் எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் எதாவது தூக்கிட்டாங்க, எதை தூக்கிட்டாங்க, சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், ஆயில்ஸ். அப்போ என்ன அர்த்தம், இந்த நீங்கள் எவ்வளோ வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் எப்போ நாங்கள் சொல்கிற லிமிட்டை நீங்கள் வச்சு இம்போஸ் பண்ணணும்னா யார் லிமிட் சொல்லுவா, நான் சொல்கிற லிமிட்டை நான் இம்போஸ் பண்ண நீ பண்ணணும். எப்போ பண்ணணும்னா ஒருவேளை மார்க்கெட்டில் நீ வச்சிருக்கிற பொருள் 100% ரைஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நான் சொல்கிறத வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அர்த்தம். இப்போ இருக்கா, இட் சேஸ் தட் எ ஸ்டாக் லிமிட் கேன் பி இம்போஸ்ட். அதாவது நீ வச்சிருக்கிற ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் 100% ரைஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு, கண்டிப்பாக நீ என்ன பண்ணக்கூடாது, முடிச்சுட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறதா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை அதே மாதிரி இன்னொன்று என்னது, நான் பெரிஷபிள் அக்ரி குட்ஸ், அது வந்து ப்ரைஸ் ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், லிமிட் சொல்லுவேன், ஸ்டாக்கில் தான் வச்சுருக்கணும். புரிஞ்சா? இந்த ப்ரைஸ் முடிவாகிறதுல 100% அதிகமாக இருக்குது, அது எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு 12 மந்த்ஸில் எவ்வளோ வந்துச்சோ அதை முடிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் எந்த விலை வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் அந்த விலையை முடிவு பண்ணிடுவாங்க. சாரி, லோவராக இருக்கும் அது முடிவு பண்ணுவாங்க. பேஸ் ப்ரைஸ் விச் இஸ் வெரி லோவரோ அதை வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரைஸ் அதிகமாக முடிவு பண்ணுறாங்களே ஏதாச்சும் முடிவு பண்ணுறாங்க, பேஸ் இயர் ஏதாச்சும் முடிவு பண்ணுறாங்க, அது 12 மாதம் ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை வந்து 5 இயர்ஸில் எது ப்ரைஸோ அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். புரியுச்சுல? அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு 1,00,000 கோடி காசு அக்ரிகேட் பண்ணியிருக்கு ஒரு ஸ்கீம் வழியாக. ஓகேவா? நீங்கள் ஃபண்டுன்னு படித்தாலே அது ஃப்ரீயாக தராங்களா, லோன் தருவாங்களா? லோன் தான். ஒரு டூரேஷன் வந்து 10 வருஷம், 10 வருஷம் வச்சுக்கலாம். எப்படி தருவாங்கன்னா த்ரூ பெனிஃபிட்ஸ் ஆஃப் இப்போ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். எவ்வளோ,
3%. நீ அந்த உன்னோட அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ லோன் வாங்குறேன்னா எவ்வளோ குறைச்சிருவாங்க? 3% குறைச்சிருவாங்க. அப் டு கோடி என்னது 2 கோடி வரைக்கும். திஸ் சப்வென்ஷன் அவைலபிள் ஒன்லி ஃபார் 10 இயர்ஸ். அதாவது லோன் வாங்குற டைம் இருக்குல்ல 10 வருஷம். 10 வருஷம் கால பீரியடில் நம்ம லோன் வாங்கிக்கலாம். அதில் 7 வருஷம் அது இந்த 3% இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்டணும். நீ புரிஞ்சா? இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஒன்லி ஃபார் 7 இயர்ஸ், நாட் ஃபார் 10 இயர்ஸ். அப்படி லோன் வாங்க வரனா எத்தனை வருஷம் வாங்கிக்கலாம்? மேக்ஸிமம் 7 இயர்ஸ் தான் வாங்கிக்கலாம். ஓகே. அடுத்து இது ஞாபகம் இருக்கா? கிரெடிட் கேரண்டி ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்குது? அதாவது இப்போ லோன் கட்டுறாங்கன்னா அதில் லாஸ் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ காசு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஆள் கொடுத்துருவா படிச்சு ஞாபகம் எதில் படிச்சு ஞாபகம் இருக்கா? அதாவது 2 கோடி வரைக்குமே நான் வந்து கோவிட்-19 மெயின்ஸ் போட்ட ஞாபகம் இருக்கா? அதில் என்ன போட்டிருப்பேன்னா பேங்க்கார நிறைய லோன் தருவாங்க அதான் போட்டோம். அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம், ஆனால் கவர்மெண்ட் காசு தரல, பேங்க்ஸ் தான் காசு தருதுன்னு பாயிண்ட் சொல்லியிருப்போம் மெயின்ஸில். ஓகேவா? இந்த இவ்வளோ காசும் பேங்க் எப்படி தைரியமாக தருதுன்னா கிரெடிட் கேரண்டி கவர்மெண்ட் கொடுத்துருக்கும். ஒருவேளை கடன் வாங்கினவங்க காசு கட்டலன்னா அந்த கிரெடிட்டுக்கு நான் கேரண்டி யார் சொல்லியிருப்பா? அந்த கேரண்டி கொடுத்ததால பேங்க் என்ன பண்ணியிருக்கோம்? இதான் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ இந்த ஃபண்டில் அப் டு 2 கோடி வரைக்கும் என்ன பண்ணுறேன்? கிரெடிட் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்துக்கிறா? சிஜிடிஎம்சி அப்படின்ற இது பார்த்துக்குது. இந்த ஸ்கீம் வழியாக பார்த்துக்கிறாங்க. கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ் ஸ்கீம். இதில் அப் டு 2 கோடி வரைக்கும் தெரியுமா கொடுங்க. கேரண்டி யார் கொடுத்துருவா? இந்த என்டர்பிரைஸ் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி முதல் 6 மாதம் என்ன பண்ண தேவையில்ல? இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் முதல் கட்ட தேவையில்லை. அதாவது மொரட்டோரியம் ஃபார் ரீபேமெண்ட். ஒரு 6 மாதத்துக்கு மொரட்டோரியம். ஃபஸ்ட் 6 மாதம் பண்ண தேவையில்ல, வட்டி கட்டினா போதும். ஓகே, அவ்வளோதான் மக்களே. அடுத்த ஸ்கீம் வந்து அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரிஃபார்ம் இண்டெக்ஸ். ஒரு இண்டெக்ஸ் யார் ரெடி பண்ணியிருக்கா? நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் உருவாக்குற இண்டெக்ஸ். யார் இண்டெக்ஸு? அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த இண்டெக்ஸ் ரெடி பண்ணுறது யார்? என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரேங்க் பண்ணுது. எந்த ஸ்டேட்டில் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரேங்க் பண்ணுது. எக்ஸாம்பிள், அங்கே லேண்ட் லீஸ்க்கு ஈஸியாக எடுக்கலாம், இல்லை வந்து ட்ரேட் ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸை பார்த்து ஒவ்வொரு ஸ்டேட் என்ன பண்ணுது, எங்கே ஃப்ரீயாக இருக்குன்னு யாரை ரேங்க் பண்ணுறான்? நித்தி ஆயோக் has launched an index called Agri Marketing Farmers Reform Index to rank the states on the basis of following 3. ஒன்றாவது ஏபிஎம்சி ஆக்ட் எப்படி இருக்குது? ஏபிஎம்சி பிடிக்கல. மண்டி ஆக்ட் எப்படி இருக்குது? ஈனாம் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குது? ஈனா நம்பர் இருக்கா? மண்டிஸ் தான். மண்டிஸை வந்து என்ன எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எந்த விஷயம் வாங்கிக்கலாம். அடுத்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எப்படி பார்த்துக்கிறேன்? இது ஒன்று. ரெண்டாவது இங்கே போட்டு போகிறேன், லேண்டை லீஸ் கொடுக்குறாங்களே அது எப்படி பண்ணுறீங்க? தேர்டு முக்கியமானது ஃப்ரீடம் கிவன் டு ஃபார்மர்ஸ் ஃபார் ஃபெல்லிங் அண்ட் டிரான்சிட் ஆஃப் ட்ரீஸ் க்ரோன் ஆன் ப்ரைவேட் லேண்ட். ஒரு ப்ரைவேட் லேண்டில் அவனுக்கு வந்து என்னென்னலாம் வைக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. இந்த 3 தச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்க? ரேங்க் முடிவு பண்ணுறாங்க. மார்க் வந்து மேக்ஸிமம் 100 மார்க், மினிமம் வந்து 0. ஓகேவா? என்ன இண்டெக்ஸு? அக்ரி மார்க்கெட்டிங் ஃபார்மர்ஸ் ரிஃபார்ம் இண்டெக்ஸ். மேக்ஸிமம் மார்க்கு 100. யார் ரிலீஸ் பண்ணுறா? 3 ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு. அதாவது அந்த கண்ட்ரியில் அந்த ஸ்டேட்டில் அக்ரி டூயிங் பிஸ்னஸ் காம்படிஷனாக இருக்கா, எஃபிஷியன்சியாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, அதை பற்றி முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து கிசான் ரயில். அதாவது விவசாயிகளோட உற்பத்தி இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுக்கான ஒரு தனி ரயிலை உருவாக்குறாங்க. அதில் உருவான ஃபஸ்ட்டு ரயில், இந்த ஃபஸ்ட்டு கிசான் ரயில் ஃப்ளாக் ஆஃப் ஃப்ரம் மகாராஷ்டிரா டு பீகார். எந்த ஊரில்? தேவ்லாலியிலிருந்து தானாப்பூர். யாரும் ரெடி பண்ணுவா? த இந்தியன் ரயில்வேஸ் வில் செட் அப் ஏ கிசான் ரயில். இதுக்காக டு பூஸ்ட் தி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா? இங்கே இந்த ஈனம் முடிவு பண்ணியாச்சு. ஒரு கேரளாக்காரன் நம்ம பொருளை வாங்கிட்டான், அதை கொண்டு போகிறது கண்டிப்பாக நமக்கு காசு செலவாகும். அப்போ கிசான் ரயில் இருந்துச்சுன்னா ஈஸியாக போய்ட்டு வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிசான் ரயில் எங்கே போட்டிருக்கு? தேவ்லாலி தன்பூர், ஆகஸ்ட் 2020. ஓகே, பாருங்க, எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு வித் ஃப்ரோசன் கண்டெய்னர்ஸ், சப்ளை செயின் மில்க் எல்லாமே. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. இந்தியாவில் அக்ரி எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணும். அது இது பார்த்தோம்ல, மில்க் பார்த்தோம்ல, மில்கில் வந்து இந்தியா ப்ரொடக்ஷன் எப்படி? மில்க் தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு, ஆனால் எக்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட் கிடையாது தானே. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் ஃபார்ம் ப்ரொடக்ஷனில் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட். பயன்படுத்தல ஃபார்மிங்கில் ப்ரொடக்ஷன் யார் அதிகம்? இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட். ஆனால் எக்ஸ்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் 10லேயே வராது. அப்போ அதை எப்படி டபுள் ஆக்குறது? எக்ஸ்போர்ட்டிங் வேலையை டபுள் ஆக்குறதா எய்ம் இதோட எய்ம். அதுக்கு முன்னாடி இந்தியாவை வந்து யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கு. இங்கே போட்டிருக்கா, இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து 2 லட்சம் கோடி தான். எவ்வளோ கோடி?
எந்த கண்ட்ரிக்கு போகுது? யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, ஈரான், நேபாள், பங்களாதேஷ். அடுத்தது எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறான் பாருங்களேன். மெரைனு, பாஸ்மதி ரைஸு, பஃபலோ மீட். இது ஆர்டர் ரேங்க் முக்கியம். எது ரொம்ப அதிகமாக நம்ம பண்ணுறோன்னா கிளாரிட்டி இல்லை. இது மெரைன் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸு, பஃபலோ மீட்டு, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ், காட்டன் ரா, ஆயில், மில்க், சுகர்ஸ், கெஸ்ட்ரை எல்லாம் முக்கியம். டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா? இது முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் பண்ணி நம்ம டாப்பில் இருக்கோமா, டாப் 10ல இல்லையா? அப்போ என்னெல்லாம் சரி பண்ணுன்றதை லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இப்போ பாருங்க, அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கலாம். நெகட்டிவ் இருக்கா பார்க்கலாம். அவ்வளோதானே. டாப் 3 எக்ஸ்போர்ட் சூப்பர்னு எதை சொல்லலாம்? மெரைன் ப்ராடக்ட்ஸ், பாஸ்மதி ரைஸ், மூணாவது மீட்டு, பஃபலோ மீட். ஓகேவா? இதனால தான் பாலிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. மீட் சாப்பிட சொல்லுவாங்கள்ல, ஆனால் எக்ஸ்போர்ட்டில் எது அதிகமாக இருக்குது? ஆனால் இப்போ குறைஞ்சு சொல்கிறாங்க பாருங்க. லாஸ்ட்டில் பாருங்க, some products like buffalo meat and raw cotton in total aggregate export value declined. ஓகேவா? அப்போ அக்ரியோட எக்ஸ்போர்ட்டை எப்படி டெவலப் ஆக்கலாம் அப்படின்னா, நீ எதெல்லாம் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுற? ப்ராடக்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணு. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? மேலே வந்து அக்ரி சென்சஸ் பார்த்தாச்சு. சரி, எக்ஸ்போர்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தாச்சு. இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் போட்டிருக்கோம். அப்ஜெக்டிவ், அதுக்கான பாலிசி, அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் எய்ம் என்னது? நம்ம வந்து இப்போ வந்து 30 பில்லியன் இருக்கும் வேல்யூ, அதை 60 பில்லியனாக 2022 மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்தியாவோட அக்ரி எக்ஸ்போர்ட்டை டபுள் ஆகணும். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற பேஸ்கெட் என்ன பண்ணணும்? டைவர்சிஃபை பண்ணணும். நிறைய டெஸ்டினேஷனை நீ சூஸ் பண்ணணும். அந்த 5 கண்ட்ரிஸ் பார்த்தோம்ல, நிறைய இடத்துக்கு போகணும். அதேமாதிரி எந்த பொருள் வேல்யூ அதிகமோ அந்த வேலையை உருவாக்கணும். ஓகேவா? அடுத்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இன்னோவேட்டிவாக இருக்குள்ள பொருள், அது இண்டிஜினஸ் பொருள், ஆர்கானிக் பொருள், ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்ஸ், எல்லா பொருளும் என்ன பண்ணணும்? நீ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. முக்கியமானது டு ப்ரொவைட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். அதாவது எந்த ஊரில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா வரும், எந்த கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சூப்பராக இருக்குது, அந்த மார்க்கெட்லாம் சூஸ் பண்ணி தர்றதுக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதான் இதெல்லாம் வர பாலிசி எல்லாமே. அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசியோட மெயின் என்னது? டபுளிங் தி அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ். எப்படி பண்ணலாம்? அண்ட் ஆல்சோ இதில் முக்கியமான பாயிண்ட் இருக்கு மக்களே. இதுவும் அது அடுத்ததான் அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி எய்ம் என்னது? டபுளிங் தி agri exports and integrating the Indian farmers and agriculture products within the global value chains. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? எக்ஸ்போர்ட் பேஸ்கெட்டை டைவர்சிஃபை பண்ணணும், டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணணும், அதிக வேல்யூவாக மாற்றணும். அதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் மெக்கானிசம் உருவாக்கலாம். அட் சேம் டைம் இந்தியா இருக்க எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டை வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், நம்ம எத்தனை எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னே தனி ஒரு ஃபோரம் இருக்குது. அது பேர் ரைஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஃபோரம். ஓகேவா? செட்டப் பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யாருக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும்? அண்டர் தி ஏஜென்சி ஆஃப் ஏபிடிஏ. ஓகேவா? ஓகே மக்களே. டு ப்ரொவைட் தி ஸ்டிமுலஸ் டு தி ரைஸ் எக்ஸ்போர்ட். ரைஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு தனி ஒன்று இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பேர் என்னது? ரைஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஃபோரம். ரைஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இந்தியாவில்? எவ்வளோ மில்லியன் டன்னு? பேடி மறந்துட்டேம்மா. டோட்டல் எவ்வளோ? டோட்டலாக பார்த்தோம். டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 290 பார்த்தோம். அதில் 100 வந்து பேடி, 117 பேடி, 100 வந்து வீட்டு இருக்கும். மிச்சத்தெல்லாம் பார்த்தோம். ஆயில் சிக்ஸ்லாம் பார்த்தோம். நான் இருக்குல்ல, அதை எடுங்க பார்க்கலாம். இந்த ஸ்கீம் இருக்குல்ல, ரைஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம், இது யாருக்கிட்ட இருக்குது? எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏபிடிஏ டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் நினைக்கிறேன், செக் பண்ணிக்க. யாரை பற்றி பார்த்தோம் நாம? ஏபிடிஏ. இன்னொரு வேலையும் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் ஆஃப் ரெட் ரைஸ். அசாமில் ரெட் ரைஸ் ஃபேமஸ். என்ன ஃபேமஸ்? அந்த ரெட் ரைஸ் வந்து இப்போ யூஎஸ்ஏக்கு போகுது. மார்ச் 2021 நியூஸ். ஓகேவா? இந்த வருஷம் இந்த மேஜர் பூஸ்ட் டு இந்தியாஸ் ரைஸ் எக்ஸ்போர்ட், த ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் ஆஃப் ரெட் ரைஸ் வாஸ் ஃபிளாக்டு டு யூஎஸ்ஏ. ரெட் ரைஸ் ஏன் பேர் சொல்கிறாங்க புரியல? ரெட்டில் என்ன இருக்கும்? அயன் அதிகமாக இருக்கும். அயன் ரிச் ரெட் ரைஸ் எங்கேருந்து கிடைக்குது? இந்த ஒரு வேற ஊர் பார்த்தேன். இந்த ஊர் அசாம்லேருந்து கிடைக்குது. அந்த வெரைட்டிக்கு இந்தியாவில் பேர் வந்து தான். அசாமோட முக்கியமான ஃபுட்டு. ஓகேவா? ஏபிஐயோட எக்ஸ்பிரஷன் பார்த்துங்க. இங்கே போட்டுருக்க பாருங்க. இப்போ இல்லை, அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீம் வந்துச்சுனாலே அது யாருக்கு இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்போ ரெட் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பாஸ்மதி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அடுத்த அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அந்த எக்ஸ்போர்ட் எப்படி பூஸ்ட் பண்ணி யார் பண்ணுவா? ஆனால் ரைஸ் எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணி தனியாக ஒரு ஆள் இருக்காங்க. யார் இருக்கா? ரைஸ் எக்ஸ்போர்ட். ஆனால் அதுவும் யாருக்கிட்ட தான் இருக்குது? ஏபிடி கிட்ட தான்.
ஒட்டுமொத்தமாக அக்ரிகல்ச்சர் ஃபுட்டையும் ப்ராசஸ்டு ஃபுட்டு யார் பண்ணிக்கிறா? கூட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே சுகர் வருதா இல்லையான்னு மானிட்டர் பண்ணுறது அவங்க வேலை. ரெஸ்பான்சிபிலிட்டி டு மானிட்டர் தி இம்போர்ட் ஆஃப் சுகர் யாரோட வேலை? ஜென்ரலாக ஏபிடி என்ன பண்ணும்? எக்ஸ்போர்ட். எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்? இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதும் அதே மாதிரி லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறதும். ஃப்ரூட்டு, வெஜிடபிள், மீட்டு, பவுல்ட்ரி, டைரி, பேக்கரி, பிஸ்கெட்ஸு, ஹனி, ஜாகரி, கொக்கோவா, ஆல்கஹால், நான் ஆல்கஹால், கிரவுண்ட்நட்டு, பீனட்ஸு, வால்நட்ஸு, கார்கம், ஃப்ளோரிகல்ச்சர், ஹெர்பல், மெடிசினல் பிளான்ட்ஸு என்ன பண்ணுது? எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட்டும் பண்ணுது, அட் த சேம் டைம் டெவலப்மெண்ட்டும் பண்ணுது. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேலை என்னது? சுகர் இம்போர்ட்டையும் பார்த்துக்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் முக்கியமானது இதுவும் என்ன போட்டிருக்கு? எஸ்எஃப்ஏசி, ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இட் இஸ் தி பயோனியர் இன் ஆர்கனைசிங் தி ஸ்மால் மார்ஜின் ஃபார்மர்ஸ். எல்லா ஸ்மால் மார்ஜின் ஃபார்மர்ஸையும் ஒன்றா சேர்த்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். ஒன்று ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப்பாக மாற்றும், இல்லை எஃபிஏவை மாற்றும். இது பார்த்துருக்கீங்களா? ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன்னா எல்லா ஃபார்மர்ஸுமே வாலண்டியராக சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. அது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன். புரிஞ்சா? ஒரு 4 விவசாயி சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்களே, அந்த கம்பெனிக்கு பேர் என்னது? ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது இவங்களோட வேலை. யாரோட வேலை? எஸ்எஃப்ஏசி வேலை. எஸ்எஃப், ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சல்டிங். இங்கே போட்டுருக்கு பாருங்க. நீங்கள் குரூப்பாக இருந்தீங்கன்னா பார்கென் பண்ணுறது ஈஸி, டிபெண்ட் பண்ணுறது ஈஸி. இட் ப்ரொவைட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்க்ரீஸ்ட் அசசிபிலிட்டி அண்ட் சீப்பர் அவைலபிலிட்டி ஆஃப் அக்ரி இன்புட்ஸ். ஓகேவா? ஃபார்மர்ஸை ஒன்றா சேர்க்குதா பிரிக்குதா? இட் ட்ரிகர்ஸ் தி மொபிலைசேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃபார் அக்ரிகேஷன் அக்ராஸ் தி கண்ட்ரி. ஓகேவா? ஓகே, இதை பார்த்துக்கிறது இது யாரை பாருங்கள் முக்கியம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த எஸ்எஃப்ஏசி தான் அந்த ஈனாம் பார்த்தோம்ல, ஈனாம் அதை மேனேஜ் பண்ணது இவன் தான். 2 விஷயத்தை பண்ணது. ஃபார்மர்ஸ் மொபிலைஸ் பண்ணது, அட் த சேம் டைம் ஈனாம் பார்த்துக்கிறது யார் தான்? எஸ்எஃப்ஏசி. இப்போ நான் வச்சுக்க. ஓகேவா? ஓகே ஓகே அடுத்து பார்க்க போகிறது அக்ரிடெக்ஸ். மே 2020 வந்தது. அதாவது இது பெரிய ஸ்டோரி, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர்ஸ் வாங்க போகிறீங்களே, எந்த ஷேர்ஸ் டாப்பில் இருக்குது, எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்குறதுக்கு எக்ஸாம்பிள் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. நிஃப்டினா ஒரு 50 கம்பெனியோட ஷேர்ஸு என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்குல்ல, அதுக்கு பேர் நிஃப்டி சொல்லுவாங்க. அதாவது அந்த 50 கம்பெனியோட இண்டெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நேற்று ரேட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குது, +5 அதிகமாக இருக்குது, +10 அதிகமாக இருக்குது அப்படின்னு இண்டெக்ஸ் போட்டிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி அக்ரி ப்ராடக்ட்ஸை ஒரு 10 கமாடிட்டிஸை வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது இல்லை எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு என்ன பண்ணுவாங்க? லிஸ்ட் பண்ணுவாங்க கமாடிட்டி மார்க்கெட்டில். அது பேர் அக்ரிடெக்ஸ். இதை இப்போ புரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? ஃபஸ்ட் போட்டு பாருங்க. அக்ரிடெக்ஸ் லான்ச்டு பை என்சிடிஎக்ஸ், அதாவது கமாடிட்டி இண்டெக்ஸ், நேஷ்னல் கமாடிட்டி இண்டெக்ஸ் அடிக்கிறேன் ஃபுல்லாக பாரு. நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இட் கம்ப்ரைஸ் ஆஃப் 10 லிக்விட் கமாடிட்டிஸ். எது வந்து ஈஸியாக வந்து விற்கிறோமோ அந்த கமாடிட்டிஸ் என்ன பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது இண்டெக்ஸ் போட்டிருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த கான்ட்ராக்ட்னா என்ன? இதுக்கு அது சாரி, இந்த கான்ட்ராக்டில் ஸ்பாட் ஃபியூச்சர்னா என்னன்றது அந்த எக்கனாமிக் கோர் கிளாஸில் அடுத்து நான் மார்க்கெட் கிளாஸ் சொன்னேன். ஷேர் மார்க்கெட் நடக்க போகுது அடுத்த கிளாஸு நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என்சிடெக்ஸில் வந்து என்ன பேர் ஆரம்பித்தாங்கன்னா தானியன்னு ஆரம்பித்தாங்க. அது இப்போ என்ன மாறிடுச்சு? என்கிரிஷி. ஆனால் இது என்ன கிடையாது, நான் ட்ரேடபிள். இது ட்ரேடபிளாக என்ன, நான் ட்ரேடபிள் எல்லாமே அந்த கோரில் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்த கிளாஸ் எக்கனாமிக் கிளாஸ் சொல்லிடுறேன். இதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அக்ரிடெக்ஸ்ன்றது முக்கியமான ஒரு 10 கமாடிட்டிஸோட இண்டெக்ஸை ஷேர் வந்து லிஸ்ட் பண்ணுறது. யார் பண்ணியிருக்கா? என்சிடிஎக்ஸ். அந்த 10 பேர் நம்ம பார்த்துங்க. சோயாபீன்ஸ், சன்னா, கொரியாந்தர், ஆயில் கேக், குவார்கம், குவார் சீட், மஸ்டர்ட் சீட், ரிஃபைன்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஜீரா. வில் டிஃபைன் தி வேல்யூ ஆஃப் திஸ் இண்டெக்ஸ். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் ஓவர். இப்போ அக்ரிகல்ச்சரில் தக்காளி உருவாக்கியாச்சு. தக்காளியை ப்ராசஸ் பண்ணுறோம்ல, ஃபுட் ப்ராசஸிங்காக, அந்த ஃபுட் ப்ராசஸிங் இந்தியாவில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ப்ராசஸிங்கை எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, லோன்ஸ் இருக்குதா, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்களாம் பார்க்க போகிறோம். ஃபுட்டு பார்த்தாச்சு, இப்போ பார்க்க போகிறோம் ஃபுட்டை ப்ராசஸ்னால் புரிஞ்சில்ல. தக்காளி ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அதான் என்னது ஃபுட் ப்ராசஸிங். டூரிங் தி லாஸ்ட் 5 years ஃபுட் ப்ராசஸிங்னா இருக்குது, இப்படி குறைஞ்சிருக்கா? இங்கே போட்டு பாருங்க. இந்த செக்டர் ஃபஸ்ட் இதை பாருங்கள். த செக்டர் கான்ஸ்டியூட்ஸ் ஆஸ் மச் ஆஃப் 8.98% ஆஃப் ஜிவிஐ இன் மேனுஃபேக்சரிங் செக்டரில். நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில்
அக்ரிகல்ச்சரில் உருவாகிற ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுற எவ்வளோ வேல்யூ அதிகமாகுது? 8%. ஓகே, இங்கே போட்டு பாருங்கள். இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஹேஸ் பின் க்ரோவிங் அட் ஆனுவல் க்ரோத் ஆஃப் 9.9%. இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் க்ரோத் வந்து 3% தான். ஆனால் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி க்ரோத் என்னது? 9%. ஓகேவா? அப்போ ஃபுட்டை அதாவது அக்ரிகல்ச்சர் பொருளை வாங்கிக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறாங்களே, அது அதிகமாக ஆகிட்டே இருக்குது. வருஷம் 10% அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷம் 10% மக்கள் என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. என்ன பிஸ்னஸ்ஸு? படுத்து பார்க்க போகிறது 9% இம்ப்ரூவ் ஆகுதுல்ல. அப்போது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி கொண்டு வராங்க, எப்படி அதிகமாக போகிறாங்க? போன ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா. இங்கிலீஷில் பாரு என்ன போட்டிருக்கு? ஸ்கீம் ஃபார் அக்ரோ மெரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு மூலம் ஒன்று புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போது வச்சுக்கலாமா, ஊறுகாய் வச்சுக்கலாம். எல்லாம் தயாரிப்பாங்க. மாங்காய் வச்சுக்கலாம். இப்போ மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம். மாங்காய் ஊறுகாவை ஒரு கடையில் 6 மாதம் தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே வச்சா கிட்டு போய்டும். பயன்படுத்தா புரியலையா? அப்போது இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங் டெவலப் ஆகணும்னா இதோட லாங்குவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ உற்பத்தி பண்ணாலுமே அது பிஸ்னஸ் பண்ணிடலாம். அப்போ இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, இதுக்கான கோல்டு யூனிட்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காசு தருவாங்க. புரிச்சா புரியலையா? பாயிண்ட் புரியுதா? அதாவது ஒரு பொருளுக்கு லைஃப் டைம் இருக்குல்ல, கம்மியாக இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் ஆகும். அப்போ அந்த வேஸ்டேஜை நீங்கள் வந்து குறைச்சிங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆனாலும் வேல்யூ என்ன பண்ணலாம்? அதிகம் எடுத்துகிட்டே இருக்கலாம். அதோட எய்ம் தான் இது. இதோட எய்மு இங்கே போட்டு பாருங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனோட மெயின் அப்ஜெக்டிவே இஸ் டு சப்ளிமெண்ட் அக்ரிகல்ச்சர். அதாவது ப்ராசஸிங்கை மாடர்னைஸ் ஆகணும் அண்டு டிக்ரீஸ் தி அக்ரி வேஸ்ட். அக்ரி வேஸ்ட்னா புரியுதுல, அதை ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி ஒரு பொருள் இருக்குது, அது சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடுது. அதை அந்த வேஸ்ட்டை குறைக்கிற மாதிரி ஒரு என்ன பண்ணணும், நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். அது கூடவே மாடர்னைசிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சா? இங்கே போட்டு பாருங்க. இட் இஸ் தி காம்ப்ரஹென்சிவ் ஸ்கீம் ஃபார் கிரியேஷன் ஆஃப் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் எஃபிஷியன்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளே எல்லாம் வரும். நீங்கள் படிப்போம்ல, இதுனா மெகா ஃபுட் ப்ராக்ஸு, அந்த வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டு, எல்லா கிளஸ்டர்ஸ் மேலே தான் வரும். என்ன பண்ண சொல்கிற புரியுதா புரியலையா? அக்ரிகல்ச்சரில் பொருள் உற்பத்தி பண்ணியாச்சு, அதை ஸ்டோர் பண்ணுறது, அடுத்து எங்கே கொண்டு போகணும், வேல்யூ செயின், எல்லா பற்றியும் டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் ஸ்கீம். ஆமாம். ஆனால் அது மெயின் கான்செப்ட் எது? அக்ரிகல்ச்சரோட வேஸ்டேஜை குறைக்கிறது, அப்புறம் அதை வந்து சப்ளை பண்ணுற செயின் இருக்குல்ல, அது மாடர்னைஸ்டாக மாற்றுறது. எப்போ வந்துச்சு ஸ்கீம் போட்டிருக்கா? ஏற்பட்டிருக்கா? இட் இஸ் ஏ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், அலோகேஷன் ஆஃப் 6000 கோடி ஃபார் தி பீரியட் ஆஃப் 14th ஃபினான்ஸ் கமிஷன். என்ன சொல்கிற புரியுதா புரியலையா? நான் பேர்லாம் சொல்கிறேன். இந்த பேர்லாம் சொல்கிறது யூஸாக தான் பாருங்கள். மெகா ஃபுட் பார்க் மீனிங் புரியுதா? அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதோட ஃபுட்டை உருவாக்குறீங்க, அதுக்கான பார்க். அதுக்கப்புறம் கோல்டு செயின் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ். எக்ஸாம்பிள் தக்காளினா ஒன்றும் இல்லாமல் நிறைய பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்காக கிளஸ்டர்ஸ் யூனிட் ஸ்கீம். அப்புறம் பேக்வேர்டு ஃபார்வர்ட் லிங்கேஜ், அக்ரிகல்ச்சர் உற்பத்தி பண்ணுறாங்க, எங்கே கொண்டு போகிற லிங்கேஜஸ். ஆப்ரேஷன் க்ரீன் பார்த்தோம்ல, டாப் டோட்டல். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸிங் யூனிட்டுக்குமான காசு தரதே இதுதான் பிரதான் மந்திரி. புரிஞ்சா? எப்படி வந்து அந்த அக்ரிகல்ச்சரில் அந்த இரிகேஷன் ஒரு ஸ்கீம் பார்த்தோம். இரிகேஷனுக்கு சின்சியர் யோஜனை எப்படி எல்லா இரிகேஷன் ஒர்க் அவுட் ஆகுதோ அது மாதிரி ஃபுட் ப்ராசஸிங்க்கு சப்ளை பண்ணுறது, அதை ஸ்டோர் பண்ணிக்கிறது, அடுத்து யாருக்கிட்ட அனுப்பணும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுற ஒரே ஸ்கீம் கிசான் சம்பதா யோஜனா. அதெல்லாம் மறக்கக்கூடாது. ஓகேவா? மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங். ஓகே மெகா சாரி, அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ விழுப்புரத்தில் வந்து நான் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு இந்த எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம், தமிழ் விழுப்புரத்தில் எது அதிகம்? சுகர் கேன் வச்சுக்கலாம். சுகர் கேன்லேருந்து எல்லா ஃபுட் ப்ராசஸ் தயாரிக்க போகிறேன். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் வேணும்னா என்ன பண்ணுவாங்க? 35%லேருந்து 75% வரைக்கும் நமக்கு கிராண்ட் ரேட்டாக காசு தருவாங்க. இந்த ஸ்கீம் வழியா, பிஎம்கேஎஸ் வழியா. இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகே, இதெல்லாம் முக்கியமான ப்ராஜெக்டோ, இதெல்லாம் எலிஜிபிள் ப்ராஜெக்ட்ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கிராண்ட் ரேட் உண்டு, லோன் கிடையாது, கிராண்ட் ரேட்டே உண்டு. எவ்வளோ? 35%லேருந்து 70% வரைக்கும் இந்த காஸ்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. மிச்ச காசை போட்டு என்ன பண்ணிக்கலாம், ஊரில் என்ன பண்ணலாம், ஃபுட் ப்ராசஸிங்க்கு ஒரு யூனிட்டை நீ உருவாக்கலாம். ஓகேவா? லாபகரம் தான். புரிஞ்சா? அதில் ஒன்று வந்து மெகா ஃபுட் பார்க். மெகா என்ன அர்த்தம்? மெகா ஃபுட் பார்க்கை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ விழுப்புரம் வச்சுக்கலாமா? விழுப்புரத்தில் எது ஃபேமஸ்ஸு, எது ஃபேமஸ்ஸு, எந்த பொருள் ஃபேமஸ்ஸு? கரும்பு, சுகர், வேறு மல்லட்டை வச்சுக்கலாமா? சரி, மல்லட்டை. வேறு
பேடி வச்சுக்கலாமா, வேறு கிரவுண்ட் நட்டு தான் சொல்லிட்டல. ஓகே, இதெல்லாம் ஃபேமஸ் வச்சுக்கலாம், நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து மெகா ஃபுட் பார்க் உருவாக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ, ஓகே, இதான் வந்து வச்சுக்கலாம். இதான் பார்க் வச்சுக்கலாம். என்ன பார்க்கு? மெகா ஃபுட் பார்க். என்ன பார்க்கு? ஓகே, யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் வர வைப்பேன். வர வச்சு அவங்ககிட்ட எல்லா பொருளையும் வாங்கிக்கிறேன். வாங்கினதுக்கப்புறம் சுகர் கேன் என்ன தரைக்கலாம், சக்கரை தயாரிக்கலாமா? ஆனால் சுகர் கேன் வராது. முக்கியமாக நான் வச்சுக்க சுகர் கேன் வராது, மில் இருக்குது, அது கண்டிப்பாக வராது. வேறு வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆரஞ்சுனா ஜூஸாக மாற்றிடுவாங்க. இப்போ வேறு ஆரஞ்சு என்ன பண்ணலாம், மொத்தம் மாற்றிடுவாங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டு கவர் போட்டு எக்ஸ்போர்ட் வரைக்கும் அனுப்பிடுவாங்க. யார் யாரெல்லாம் இன்புட் வச்சுக்கிறாங்களோ இன்புட் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல இன்புட் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய செக்டராக பிரிச்சுட்டு ஃபுட் ப்ராசஸிங் அங்கேயே பண்ணுவாங்க. மாற்றிட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஒரே இடத்துல எல்லாம் நடந்துடும். புரிஞ்சா? இப்போ விழுப்புரத்தில் ஒரு மெகா ஃபுட் பார்க் வருதுன்னா, இங்கே இருக்கிற உற்பத்தி பண்ணுறாங்களே எல்லா உற்பத்தி பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போய் கொடுத்துடலாம். அவன் என்ன பண்ணுவான், வாங்கிட்டு அது என்ன பார்த்துருவான், ஃபுட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவான். வேலைவாய்ப்பு என்ன பண்ணுறது, அந்த ஃபுட் ப்ராசஸிங் ஒரு இண்டஸ்ட்ரி வரும், வேலைவாய்ப்பு உருவாகும். இன்புட் கவலைப்பட தேவையில்லை, அவன்கிட்ட கொடுத்துடலாம், எக்ஸ்போர்ட்டும் நடக்கும், பயங்கர டெவலப் ஆகும். பயன்படுத்தல மெகா ஃபுட் பார்க் வந்துச்சுன்னா அந்த ஊர் என்ன ஆகும், டெவலப் ஆகிடும், ப்ரொடக்ஷன் அதிகமாக்கலாம். அவன் தான் இன்புட் வாங்கிட்டே இருக்கான்ல, அவன் என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணிட்டே இருக்கலாம், அவன் வாங்கிட்டே இருப்பான். அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், நல்ல வேலைக்கு வரும், நல்ல காசு வாங்கிப்பான். புரிகிறதா? ஓகே, ஏன் இதை படிக்கிறோன்னா கான்செப்ட் புரிஞ்சா? இது இமேஜ் இங்கே புரியுதா பாருங்களேன். வழக்கமாக ஒரு பொருளுக்கு இன்புட் யார் தருவா, ஒன்று இண்டிவிஜுவல் ஃபார்மர் தருவாரா, இல்லை செல்ஃப் ஹெல்ப் தருமா? சாரி, இங்கே இருக்கு போட்டு இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் தரலாம், இல்லை செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, இல்லை ஃபார்மர்ஸ் குரூப். அவன் என்ன பண்ணுவான், முதல்ல இன்புட்டை கொடுத்துருவான். என்ன பண்ணுவான், எல்லாம் ஒன்றா சேருது. இந்த ஃபுட் பார்க்கில் என்ன ஆகுதுன்னா பிரிக்கப்படும், என்னென்ன பொருள் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் யார் வந்து இம்போர்ட்டும் வரும், அதே பொருள் இம்போர்ட் வச்சுன்னா இம்போர்ட் வரும், எக்ஸ்போர்ட்டும் நடக்கும், டொமஸ்டிக் சேல்ஸ் நடக்கும், எல்லாத்தையும் விற்றுருவான். நீ கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணுவான், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவான், டொமஸ்டிக்கும் ஏதாவது பண்ணுன்னா பண்ணி வச்சுருவான். புரிஞ்சா? இப்போ இது மீனிங் புரிதா பாருங்களேன். மெகா ஃபுட் பார்க்கில் ஃபீல்டு கலெக்ஷன் சென்டர் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபீல்டு கலெக்ஷன் சென்டர் இருக்கும். இந்த மெகா ஃபுட் பார்க்கில் ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுற இடம் இருக்குமா, இருக்காதா? மெகா ஃபுட் பார்க்கை இன்னொரு பேர் சொல்லலாம், ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துக்கு வருது, வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல ஹப்னா அது பிரித்து கை என்ன பண்ணுது, நிறைய இடத்துக்கு தருது, டொமஸ்டிக் தருது, எக்ஸ்போர்ட் பண்ணுது, வேறு இடத்துல வேறு ஃபுட்டாக ப்ராசஸ் பண்ணுது. பாயிண்ட் பிடிக்கிறதா? ஓகே, அப்போ எல்லா பொருளையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கண்டிப்பாக தேவை. ப்ரைமரி ப்ராசஸிங் யூனிட் வேணும், ப்ரைமரி ஸ்டோரேஜ் யூனிட் வேணும். ஓகேவா? முக்கியம் எங்கே இருக்கும், நியர் தி ஃபார்ம் இருக்கும். புரியுறதா? அதாவது இப்போ நீ ஆரஞ்சு ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா எந்த சிட்டியில் ஆரஞ்சு நிறைய உருவாக்குமோ அந்த ஊர் தான் வைக்கணும். ஆரஞ்சு எங்கேயோ இருக்குது, நீ வேறு ஊரும் வைக்க மாட்டாங்க. மெகா ஃபுட் பார்க்னு வைக்கிறாங்கனாலே அந்த ஊர் ஏதோ பயங்கரமாக டெவலப் ஆகுது, நிறைய உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? த ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிரைமரி ப்ராசஸிங் ஸ்டோரேஜ் இஸ் கிரியேட்டட் நியர் தி ஃபார்ம் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிரைமரி ப்ராசஸிங் சென்டர் அண்ட் ஆல்சோ கலெக்ஷன் சென்டர். கலெக்ஷன் சென்டர் ஒன்று இருக்கும், ப்ராசஸ் பண்ணுற சென்டர் இருக்கும். புரிஞ்சா புரியலையா? கூடவே எக்ஸ்டர்னாக இருக்குன்னா செகண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், டெர்ஷியரி இருக்கும். அதாவது ப்ராசஸ் பண்ணதை பிரிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, மெகா ஃபுட் பார்க் வந்து ஒரு ஒரு கண்ட்ரியோட ஃபுட் ப்ராசஸிங் செக்டரை டெவலப் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எப்படி ஃபுட்டை வேல்யூவாக மாற்றுது, எக்ஸ்போர்ட் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. ஓகே, இப்போ ரீசெண்டாக நியூஸில் வச்சு பார்த்துக்க, கேரளாஸ் ஃபஸ்ட்டு கண்ட்ரிஸ் 20th மெகா ஃபுட் பார்க் வருது. கேரளாவில் எங்கே வருது? பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். இந்த மெகா ஃபுட் பார்க் ஸ்கீம் ஃபஸ்ட்டு வந்துச்சு 2008. இப்போ 2020. 2008 2020க்குள்ளே 20 ஃபுட் பார்க் உருவாக்கிட்டாங்க. எத்தனை பார்த்தாங்க? எந்த மினிஸ்ட்ரி பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். இட் ஃபோக்கஸஸ் ஆன் எஸ்டாப்ளிஷிங் தி மெகா ஃபுட் கிளஸ்டர்ஸ். மெகானா புரியுதுல, ஒரு ஃபுட் கிடையாது, அந்த ஊரில் என்ன நிறைய இருக்கோ எல்லா ஃபுட் கிளஸ்டரையும் ஒன்று ஆட் பண்ணி டெவலப் பண்ணுறது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் வச்சுங்களேன், விழுப்புரத்தில் நான் வந்து ஒரு மெகா ஃபுட் பார்க்கை வந்து டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு 50% காசு கொடுத்துருவாங்க. எவ்வளோ காசு கொடுத்துருவாங்க? நான் 50% காசு போட்டால் போதுமானது. ஓகே, ஆனால் அந்த 50% காசு கவர்மெண்ட் தெரியுது இல்லை, அது 50 கோடிக்கு மேலே போகக்கூடாது. பயன்படுதா? 50% சொல்லிவிட்டு கவர்மெண்ட் ஒன்றே தராது, 100 கோடிலாம் தராது, மேக்ஸிமம் 50 கோடி தான் தரும். இந்த பிரதான் மந்திரி சம்பத் யோஜனால தான் ஃபுட் பார்க் வருது, ஸ்டோர் பண்ணிக்கிற கோல்டு செயின் வருது, ப்ராசஸிங் கிளஸ்டர் வருது, ஃபார்வர்ட் லீக்கேஜஸ், ஆப்ரேஷன் எல்லாமே இதில் தான் வருது. எல்லாத்துக்கும் காசு அலோகேட் பண்ணி இந்த ஸ்கீம் தான். அப்போ இந்த ஆர்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான், கிராண்டட் எய்டு கொடுத்துருவான். அதில் மெகா ஃபுட் பார்க்கு 50% கொடுத்துருவான். புரியுதா? என்ன ஸ்கீமு? சம்பதா. இந்த மினிஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எப்போ வந்துச்சு இது? ஓகே, இல்லை அது ரொம்ப நாளாக இருக்குது. இது இப்போ ரீசெண்ட் அப்டேட். இது இப்போ ரீசெண்டாக 2016 2020 வரைக்கும் ஒரு 6000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுல?
ஓகே, அடுத்து இங்கே போட்டு பாருங்களேன், என்ன போட்டிருக்கு? மெகா ஃபுட் பார்க்ஸ் டெவலப் ஸோ ஃபார். ஃபர்ஸ்ட் மெகா ஃபுட் பார்க் எது? பேர் என்னது? எந்த ஊரில் இருக்குது? ஆந்திராக்காரன் தான். ஓகே, எப்படி படிச்ச ஞாபகம் இருக்கா? இது இந்த ஸ்கீம் எப்படி படிச்ச ஞாபகம் இருக்கா? ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட். இந்த ஊருக்காக வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு லோன் கொடுத்து பண்ணல, அந்த பாயிண்ட் தான் இது. ஓகேவா? புரிச்சா புரியலையா? எதில் பார்த்தோம்? சனிக்கு எதில் பார்த்தோம்? ஆத்மநிர்பர் பாரத் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் தி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதுக்கு லோன் தராங்கன்னா 60:40, அதாவது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு? எவ்வளோ காசு? ஓகே ஓகே, சேம் தான் இருக்கும். கிரெடிட் லிங்க்டு சப்சிடி, அப்புறம் கேபிட்டல், அப்புறம் காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே. எதுக்கு? ஃபுட் ப்ராசஸிங்க்கு. ஓகே, இப்போ சொன்னீங்களே இந்த இது இருக்குல்ல, ஃபார்மலைசேஷன் இருக்குல்ல, இதில் ஒரு 4 வார்த்தை முக்கியம். ஒன்று வந்து இங்கே போட்டுருக்குல்ல, இண்டிவிஜுவல் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங். நம்ம தனியாக நம்ம வீட்டில் பண்ணுறோன்னா அவனுக்கு ஒரு 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறான்னா அதில் 35% சப்சிடி உண்டு, இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் இருந்தால். இது ஒன்று. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல். ஒரு யாருக்கு? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அவனுக்கு வந்து அந்த வருஷத்துக்கு காசு தேவை, ஒர்க் பண்ணுறதுக்கு காசு தேவைன்னா கேபிட்டலுக்கு, அதுக்கு என்ன உண்டு? ஒரு 40,000 வரைக்கும் தருவாங்க. இது அடுத்து மறுபடியும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு எவ்வளோ இருக்குது? 35% இருக்குது. இதெல்லாம் என்னது? சப்சிடிஸ். புரிஞ்சா? அடுத்தது காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் கிரெடிட் லிங்க் உண்டு. எத்தனை பர்சன்டேஜ்? 30%. காமன்னா எல்லாருக்கும் சேர்த்து. எக்ஸாம்பிள் வேர் ஹவுஸு, ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி, பேக்கேஜிங், ஸ்டோரேஜ்லாம் இருக்குல்ல, இது ஒவ்வொரு ஆளும் தனியாக இருக்காது, எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று இருக்கும், அதுக்கும் உண்டு. புரிஞ்சா மக்களே? உன்னோட ஃபுட்டை வந்து ஃபார்மலைஸ்டாக இன்டர்நேஷ்னல் காம்படிஷனாக மாற்றணும்னா உனக்கு என்ன தேவை? முதல்ல இண்டிவிஜுவல் லெவலில் உனக்கு கம்பெனி வேணும், அதுக்கு காசு. அதுக்கப்புறம் நீ கேபிட்டல் வாங்குறதுக்கு காசு, அதுக்கப்புறம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், வேல்யூ செயினுக்கு காசு, அப்புறம் வந்து இந்த லேபு இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெலாம் காசு. எது தருது? எஃப்எம்இ தருது, ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைஸ். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ரிசர்ச். அதாவது யாரோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்? இப்போ நான் ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் வச்சுருக்கேன்னா அவனோட கெப்பாசிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ட்ரைனிங் பண்ணுறது, அவனோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது, அப்போ பேக்கேஜ் வெடிங் பண்ணுறது, அவனுக்கு மிஷினரி வாங்கி தர்றது, எல்லாம் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னா இது ரெண்டு, என்ஐஎஃப்டிஎம்மும் ஐஎஃப்டிஎம் ரெண்டும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ், அகாடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ். இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுறாங்க? ட்ரைனிங் தர்றது, டெவலப் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ரிசர்ச், ஆல்சோ ஃபார் மார்க்கெட்டிங், பிராண்டிங். ஓகேவா? புரிகிறதா? இந்த பாயிண்ட் முக்கியம். அது எல்லாம் ஒரே ஸ்கீம் தான் வருது. என்ன ஸ்கீமில் வருது? ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைஸ். ஒரு இண்டிவிஜுவல் கடன் வாங்கலாம், கிரெடிட் லிங்க் சப்சிடி உண்டு. ஒரு ஹெல்ப் குரூப்ஸ் என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் கடன் வாங்கிக்கலாம், அதுக்கு சப்சிடி உண்டு. வேறு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் காசு வாங்கிடலாம். அதே மாதிரி ட்ரைனிங்கும் பண்ணுறாங்க. ட்ரைனிங் யார் பண்ணுறா? 2 இன்ஸ்டியூட் பண்ணுது, என்ஐஎஃப்டிஎம்மும் ஐஎஃப்டியும் பண்ணுது. முடிஞ்சு போச்சா? கூட எக்ஸ்ட்ரா வந்து விழுப்புரம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு முடிவு பண்ணுவாங்க, இதில் வந்து இதான் காமன் முக்கியமான பொருள்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த பொருளை நீ வாங்குறதுக்கு காசு கேட்டால் அது மாதிரி தருவாங்க. பாயிண்ட் புரியுதா புரியலையா? அதாவது ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க தானே, ஒவ்வொருத்தரும் தனக்கு பிடிச்ச ஒரு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பண்ணுவான். ஆனால் அதில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் என்ன உருவாக்குறாங்க? ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்ரோச். நான் சொல்கிற புரியுதா புரியலையா? ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொருத்தரும் நிறைய ப்ராடக்ட் உருவாக்குவான். ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட் முடிவு பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் நீ உற்பத்தி பண்ணால் உனக்கு அதிக சலுகை தருவாங்க. அதான் பாயிண்ட். த ஸ்கீம் அடாப்ட்ஸ் தி ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்ரோச் டு ரீப் தி பெனிஃபிட் ஆஃப் ஸ்கேல். அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? மற்ற ப்ராசஸ் பண்ணுறதை விட இந்த பொருள் நம்ம ப்ராசஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? நிறைய கடன் தருவாங்க. அப்போ அதை உருவாக்குவாங்க. அப்போ அந்த ஊர் நிறைய டெவலப் பண்ணணும், எக்ஸ்ட்ரா அதிகமாக பண்ணலாம், இன்னும் சூப்பராக ப்ராசஸ் பண்ணலாம். மீனிங் புரிஞ்சா? இப்போ பாருங்க, த ஸ்டேட் வில் ஐடென்டிஃபை தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் அ டிஸ்ட்ரிக்ட் கீப்பிங் இன் வியூ தி எக்ஸிஸ்டிங் கிளஸ்டர்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். அந்த ஊரில் எது அதிகமாக இருக்கோ அதை முடிவு பண்ணாங்கன்னா அது ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பயன்படுத்தல? ஓகே. த ஸ்கீம் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் வேஸ்ட் டு வெல்த். வேஸ்ட்டை வெல்த்தை மாற்றணும். மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி உண்டு. அப்புறம் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து வழக்கமாக இருக்கும்ல, எதில் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க? ஃபுட் ப்ராசஸிங் டெவலப் பண்ணுவாங்க. இதுவும் ஆட் ஆகிடும். லாஸ்ட் மீட்டிங்கில் த ஸ்கீம் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் 8 lakh யூனிட்ஸ் த்ரூ இன்ஃபர்மேஷன், ட்ரைனிங், பெட்டர் எக்ஸ்போஷர். டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் 35,000 கோடி. எத்தனை பேர் ஹெல்ப் ஆகுது? 8 lakh யூனிட்ஸ். ஓகே. லாஸ்ட் பாயிண்ட், ஆப்ரேஷன் க்ரீன். ஆப்ரேஷன்
டாப் டூ டோட்டல் மார்ச் உங்களுக்கு தெரியும் தானே. டாப்பில் என்னென்ன வரும்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் எப்போ வந்துச்சுன்னா 2018 வந்துச்சுன்னு சொல்லிச்சு சொன்னாங்க அவங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸு? டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. இதோட எய்ம் ஃபஸ்ட்டு என்னென்னா, என்ன எய்ம் என்னது? மெயின் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா நிறைய ஸ்டேட் இருக்கா, இப்போ தமிழ்நாடு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் டொமேட்டோ டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. டொமேட்டோ டிமாண்டு காசு நேரம் அப்போ வேலை அதிகமாகிடும். கரெக்டாக? இப்போது உடனே அதை சரி பண்ணுறதுக்கு பக்கத்து ஸ்டேட் வச்சுக்கலாம். கேரளா இருக்குது. கேரளாவில் இருக்க டொமேட்டோ உடனே போய் என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட்டாக இங்கே சப்ளை பண்ணி ஆஃப் பண்ணிடணும். இதான் மெயின் எய்ம். ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் மெயின் எய்ம். இதோட எய்ம் அந்த 3 வேலைக்கு டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, இந்த 3 பொருளோட ப்ரைஸ் வந்து இந்தியா முழுக்க என்ன பண்ணணும்? ஸ்டேபிளாக வச்சுக்கணும். எந்த ஊரில் ப்ரைஸ் அதிகமாக அங்கே என்ன அர்த்தம்? சப்ளை கம்மியாக அர்த்தம். சப்ளை அதிகமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது தான் என்னதுன்னா, அந்த ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி வேல்யூ செயினை மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் அப்புறம் தான். ஓகேவா? புரிஞ்சா? ஃபஸ்ட்டு டாப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஹார்டிகல்ச்சர் காசு அதிகமாக்கினாங்க. அது எல்லாத்தையுமே அதிகமாக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 இருந்துச்சு, அவர் ஹார்டிகல்ச்சர் காசு மட்டும் பண்ணாங்க. இப்போ எல்லாமே வந்துருச்சு. அது முக்கியம் கிடையாது, அவர் ஏன் முக்கியம் இங்கே போட்டுருப்பாரு. தெர் ஆர் 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் க்ரீன். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்முக்கு என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷனை உடனே என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் பண்ணணும். புரிஞ்சா? ஓகே. எந்த ஊரில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குதோ அந்த ஊர்லேருந்து எங்கே டிமாண்ட் இருக்குதோ உடனே சப்ளை பண்ணி சரி பண்ணிடணும். ரெண்டாவது காம்பனண்ட் வந்து இப்போ டொமேட்டோனா டொமேட்டோவோட வேல்யூ செயின் அதிகமாக்கணும். ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, பேக்கேஜிங், கிரேடிங்கு, ப்ராசஸிங் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு ப்ராஜெக்ட் காசு தர்றாங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. என்ன காம்பனண்ட் இது? டாப் 2 ஆப்ரேஷன் க்ரீன். இதேமாரி ஆப்ரேஷன் ஃப்ளட் பண்ணாங்க. ஆப்ரேஷன் ஃப்ளட் மில்கில் பண்ணாங்க. மில்கில் எங்கே உடனே தேவையோ அதை பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணி டைரியாக மாற்றி பண்ணுறது எல்லாமே. அதுக்கு அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க? ஆப்ரேஷன் க்ரீன் ஆச்சு. ஆப்ரேஷன் ஃப்ளட் பண்ணதுக்கப்புறம் தான் டைரி மில்க் என்னாச்சு? டைரி டெவலப்மெண்ட் அதிகமாச்சு. அதேமாதிரி ஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க? 2 காம்பனண்ட் ஞாபகம் இருக்கா? என்ன காம்பனண்ட்டு? ஃபஸ்ட்டு 2018 வரும்போது 3 பொருள் தான். என்னது? டொமேட்டோஸ், ஆனியன். இங்கே போட்டு பாருங்க மக்களே. ஆப்ரேஷன் கிரீன்ஸ் வாண்டட் டு ரெப்ளிகேட் தி சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் மில்க் செக்டர் அண்டர் தி ஆப்ரேஷன் ஃப்ளட். அதுக்கேற்ற மாதிரியே இதையும் பண்ணணும். டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோஸ். இப்போ 2021 இந்த வருஷம் பட்ஜெட்டில் ஆப்ரேஷன் கிரீன் ஸ்கீம் என்ன இருக்குது? 22 ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. 3 இருந்துச்சு, இப்போ எத்தனை ப்ராடக்ட்ஸ்க்கு? 20 ப்ராடக்ட்ஸ். அதுதான் ஆள் சொல்கிறாங்க. ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்கீம். இது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். அதாவது கவர்மெண்ட் லிஸ்ட் பண்ணுற பொருளை நீ உற்பத்தி பண்ணுனா அந்த பொருளுக்கு உனக்கு என்ன பண்ணுவாங்க? சப்சிடி அதிகம். அதான் இது. ஓகேவா? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். எக்ஸாம்பிள் இங்கே போட்டு பாருங்கள். இந்த உடனே சாப்பிட்ற பொருள் இருக்குல்ல, அது குக்கிங்கு, மெரைன் ப்ராடக்ட்ஸு, ப்ராசஸ்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், மொசரல்லா சீஸு, இந்த மாதிரி பொருளுக்கு நீ உற்பத்தி பண்ணுறனா இந்த ப்ரொடக்ஷனுக்கு என்ன உண்டு? உனக்கு இன்சென்டிவ் உண்டு. ஃபினான்ஷியல் அவுட்லே உனக்கு உண்டு. ஓகேவா? என்ன சொல்கிற புரியுதா? எல்லா ஃபுட் ப்ராசஸிங் தனியாக பண்ணுறது வேறு, எது முக்கியமாக தேவையோ அது என்ன பண்ணுறேன்? இன்சென்டிவ் கொடுக்குறேன், சலுகை தரணும். ஆரம்பிக்கிறதே அது எப்போ வந்துச்சு? நவம்பர் 2020. ஓகேவா? எப்படி பாருங்க. த கவர்மெண்ட் கேவ் இட்ஸ் அப்ரூவல் இன் 2020 டு இன்ட்ரடியூஸ் தி ப்ரொடக்ஷன் பேஸ்ட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் 10 key செக்டர்ஸ் இன்க்ளூடிங் தி ஃபுட் ப்ராசஸிங் செக்டர். அதனால் படிக்கிறோம். ஃபுட் ப்ராசஸிங் செக்டரில் நீ ஏதாவது உற்பத்தி பண்ண போகிறோன்னா என்ன உண்டு? உனக்கு இன்சென்டிவ் உண்டு. ஓகே. அதை தவிர்த்து மற்ற மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் இப்படி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ப்ராசஸிங் தான் படிச்சுட்டு ஃபுல்லாகவே. ஃபுட் ப்ராசஸிங்கில் 100% என்ன உண்டு? FDA உண்டு. என்ன ரூட்லேயே உண்டு? ஆட்டோமேட்டிக் ரூட். 100% FDA பர்மிட்டட் அண்டர் தி ஆட்டோமேட்டிக் ரூட் இன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் செக்டார். இது புரிஞ்சா? அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங்கான காமர்ஸுக்கு 100% FDA என்ன ரூட்டில் உண்டு? கவர்மெண்ட் ரூட்டில் உண்டு. அதே மாதிரி ஃபுட் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு FSSAI லேப்ஸில் என்ன ஆகுது? ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேக் இன் இண்டியா திட்டம் இருக்குல்ல, மேக் இன் இண்டியா திட்டத்தில் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை முக்கியம் வைக்கிறாங்க. ஒன் ஆஃப் தி ப்ரையாரிட்டி செக்டரை எதை மாற்றுறாங்க? ஃபுட் ப்ராசஸிங்கை மேக் இன் இண்டியாவில் வைக்கிறாங்க. ஓகேவா? அதே ஃபுட் ப்ராசஸிங்க்கு கிரெடிட் அவைலபிலிட்டிக்கு அதிகமாகிட்டாங்க. ஸ்பெஷல் ஃபண்ட் ஆஃப் ₹2000 கோடி இன் NABARD வாஸ் அலோகேட்டட் ஃபார் டெஸ்டினேஷன் ஆஃப் ஃபுட் பார்க்ஸ் அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். அட் த சேம் டைம் ப்ரைவேட் செக்டர் லெண்டிங் பார்த்தோம்ல, அதில் அக்ரிகல்ச்சரில் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு தனியாக காசு தரணும். புரிஞ்சா? இந்த FME எங்கே பார்த்தீங்க? FME ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோடெஸ் பார்த்தோம்ல, அதுக்கு சப்சிடிஸ் கட்டி உண்டு. இல்லைன்னா அது மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு FDA இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது 100%. ஓகே. காமர்ஸும் வச்சுக்கலாம்.
டெஸ்டிங் லேபையும் அதுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேக் என்ன அர்த்தம், யாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, அதில் ஃபுட் ப்ராசஸிங் தனியாக என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்க்ளூசிவாக தராங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஃபுட் ப்ராசஸிங்காக கிரெடிட் காசும் தராங்க. அப்புறம் ப்ரைவேட் செக்டர் லெண்டிங்கில் எதுவும் வந்துடுது, ஃபுட் ப்ராசஸிங்கும் வந்துடுது. லாஸ்ட் கமிட்டி அனுப்பம் வர்மா கமிட்டி. ஓகேவா, டாக்ஸிக் பெஸ்டிசைட்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்னொரு கமிட்டி போட்டாங்க, அனுப்பம் வர்மா கமிட்டி. அது என்ன சொல்லுதுன்னா, திஸ் கமிட்டி என்ன பண்ணுது, ரெக்கமெண்டட் ஆன் பேன் ஆன் 19 பெஸ்டிசைட்ஸ் ஆஃப் தி 56. ஓகேவா, இட் ஆல்சோ ரெக்கமெண்டட்ஸ் ரிவியூவிங் தி 20 more பெஸ்டிசைட்ஸ். புரியுச்சா? அனுப்பம் வர்மா கமிட்டி போடுறாங்க, சில டாக்ஸிக் பெஸ்டிசைட்ஸை பேன் பண்ணணும். எத்தனைனா 19. ஆனால் இது மட்டும் பத்தாது, இன்னும் ஒரு 27 பெஸ்டிசைட் ரிவ்யூ பண்ணி அதை பேன் பண்ண சொல்கிறாங்க. எந்த கமிட்டி? கமிட்டி பவர் கைஸ். டுடே என்னென்ன படித்தோம்? எம்எஸ்பி பார்த்தோமா? எம்எஸ்பினா என்னன்னு பார்த்தோம். அடுத்து எம்எஸ்பியை எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் எம்எஸ்பி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க பார்த்தோம். A2 FLA, அப்புறம் வந்து C2 ஆட் பண்ணுறதா பார்த்தோம். இதை யார் முடிவு பண்ணுறது, சிஎஸ்சி பற்றி பார்த்தோம். அது அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தோமா? எந்த மினிஸ்ட்ரி வருது? அது காமர்ஸாக வருது. அடுத்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. ஓகேவா, அடுத்து கவனிங்க, எம்எஸ்பி மட்டும் விவசாயிகளுக்கு பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் தரும். அதுக்கு நிறைய ஸ்கீம் பார்த்தோமா? கிசான் சம்மந்த நிதி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தர்றது. அப்புறம் வேறு ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸ் பார்த்தோமா? இதுக்கு இது சொல்லுங்க பார்க்கலாம். பிஎம் கிசான் மான்தன் யோஜனா, எதுக்கு சொல்லுங்கள்? மான்தன். நீங்கள் வந்தன் சொன்னீங்க, அப்புறம் மான்தன் பார்த்து சொன்னீங்க. இதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃபாஸ்ட், பார்த்து சொல்லுங்கள். ஸோ மான்தன் அப்படின்னா மாண்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்கீம்? பென்ஷன் ஸ்கீம். முடிஞ்சு போச்சு, முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் ஃபுட் கிரெயின்ஸ் பார்த்தோமா? அலோகேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். இல்லை என்ன பார்த்தோம் நம்ம? ஃபுட் கிரெயின்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம? இன்னும் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அதாவது மக்களுக்கு அது இது வச்சுக்கலாமா, ஃபுட்டை ப்ரொக்யூர் பண்ணியாச்சு, அது மக்களுக்கு தர்றது ஃபுட் சப்ளை 2 வகையாக அலோகேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நேஷ்னல் NFSA, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இது வழியாக மக்களுக்கு என்ன போகுது தராங்க. அடுத்தது இன்னொன்று வந்து PM கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இந்த 2 வகையாக தான் ப்ரொக்யூர் பண்ணுற எல்லா காசும், எல்லா சாப்பாடும் மக்களுக்கு போகுது. கரெக்டாக? ஓகே, இப்போ சொல்லாமா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் இன் ஆல் ஸ்டேட்ஸ். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்? அடுத்து ஓகேவா. ஸோ ஃபுட் அலோகேஷனில் நாம் வர வேண்டியது ரெண்டு ஆக்ட், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஓகே, இண்டெக்ஸ் வாங்க, இண்டெக்ஸ் இதை பாருங்கள், பார்த்தாச்சா? அடுத்து வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸ் பார்த்தோமா? ஓகே, அதில் என்ன பார்த்தோம், எதுக்கு முடிவு பண்ணணும்? அது ரெட்டை இதை பார்த்தோம், ரெட்டு அசாம் தானே பார்த்தோம். எஸ், போட்டு விடுங்க, நான் வரல எடுங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது ரைஸை 45 யார் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து 75% ஃபண்டு கவர்மெண்ட் கொடுத்துரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும். 25 போட்டுக்கலாம். கரெக்டாக? ஓகேவா. 1 district per state. என்ன ப்ரோக்ராமு? ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். கீழே போட்டுருக்கு பாருங்க. அடுத்த இண்டெக்ஸ் பாருங்க. அடுத்து அது எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபுட் சப்சிடி. இதில் என்ன பார்த்தோம்? ஓகே, சப்சிடி அதிகமாகிட்டே இருக்குன்னு பார்த்தோம்ல, மைனஸ் பண்ணி பார்த்தோமா? அடுத்து என்ன பார்த்தோம்? அக்ரி மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோமா? இங்கே பாருங்க, அக்ரி மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோமா? அது வரைக்கும் APMC இருந்துச்சு, அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓப்பனாக பண்ண போகிறோம், அது வந்து ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஸ்டேட் மார்க்கெட்டு. அப்புறம் அக்ரிமெண்ட் ரெடி பண்ண போகிறோம், ஃபார்முலா ஆக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சொல்லலாம் அக்ரி மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். APMCயோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தோமா? அடுத்து என்ன பண்ணுவோம்? APMC நெகட்டிவ் என்னது? க்ளோஸ்டாக இருக்குது, அது ஓப்பன் ஆகிறோமா? அதுக்கு பேர் ஃபார்மர் ப்ரொடியூஸா? அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் கொண்டு வரோமா? கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். எத்தனை வருஷம் வரைக்கும்? ஒரு சீசன் இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 5 years இருக்கலாம் பார்த்தோமா? அடுத்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தோமா? பார்க்கலையா? இந்த 3 ஆக்ட் பார்த்தாச்சு. அடுத்து அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதான ஃபண்டு. இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தோம்னா எடுங்க. 3 பாயிண்ட் முக்கியம். நீ வந்து அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண போகிறோன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 3% உண்டு. எத்தனை % உண்டு? அப் டு 2 கோடி. அடுத்து மொரட்டோரியம் உண்டா? எஸ், ஓகே, அவ்வளோதான். அடுத்து அப்போ பாருங்கள், அக்ரி மார்க்கெட்டிங் இண்டெக்ஸ் பார்த்தோமா? மேலே பாருங்கள், அக்ரி மார்க்கெட்டிங் நித்யா என்ன பண்ணுச்சு? கிசான் ரயில் பார்த்தோமா? எந்த ஊருக்கு? மகாராஷ்டிராவிலேருந்து. மகாராஷ்டிராவில் எந்த ஊர்? டு தானாப்பூர். ஓகே, பார்த்துருங்க. அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம்? அக்ரி எக்ஸ்போர்ட் பார்த்தோம். அக்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் செகண்ட் ரேங்க் இருக்குது, ஆனால் எக்ஸ்போர்ட் பார்த்து டாப் 10ல் இல்லை, அது டபுள் ஆக்கணும், அதெல்லாம் பார்த்தோமா? அதுக்காக அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி வருது. என்ன பண்ணணும் அவங்களுக்கு? என்ன பண்ணணும்? 3 பாயிண்ட் பார்த்தோம். ஒன்று வந்து இன்ஸ்டியூஷன் வைக்கணும், எங்களை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தோம். வேறு பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம். டபுள் பண்ணணும். அது டபுள் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? இன்ஸ்டியூஷனலைஸ் ஒன்று, அதை தவிர்த்துட்டு வேறு சொல்லுங்கள்.
வெரி குட். எக்ஸ்போர்ட்டை டைவர்சிஃபை பண்ணணும். அது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, நான் ட்ரெடிஷ்னல் ஃபுட், ஆர்கானிக் ஃபுட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். மிஸ்செலேனியஸ் பார்த்தோம். எக்ஸாம்பிள் ரைஸ் எக்ஸ்போர்ட்டும் தனியாக இருக்குது, ரெட் ரைஸும் தனியாக பார்த்தோம். ஏபிடியோட எய்ம் பார்த்தோம். ஏபிடியோட எய்ம் என்னது? எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தோம், பார்க்கலையா? அப்புறம் ஸ்மால் ஃபார்மர்ஸோட எய்ம் என்னது? அந்த மைக்ரோஸ்பே என்டர்பிரைஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இன்னொரு பார்க்கலாம், இதோட ஓப்பன் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணுங்க. எய்ம் என்னது? ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸை மொபிலைஸ் பண்ணி அவங்களோட இன்புட்டை ஈஸியாக வாங்கிக்கிறது. அதானே மெயின் எய்ம் தானே? அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இ பிளாட்ஃபார்ம். நம்ம பார்த்துக்கிறது அவங்க தான். அதை பார்த்தோம், பார்க்கலையா? அடுத்து இங்கே பாருங்கள், அக்ரிடெக்ஸ் பார்த்தோமா? ஒரு 10 லிக்விட் கமாடிட்டியை இண்டெக்ஸ் லிங்க் பண்ணுறாங்க. அவர் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்தோமா? ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுது, அதை ஓப்பன் பண்ணுங்க, ஸ்டடிஸ் பார்த்துலாம். இயர்லி 9% என்ன ஆகுது, பிப்ரவரி பார்த்தோமா? அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் முக்கியமான ஸ்கீம் என்னது? பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா. எல்லாம் வந்துருமா? மெகா ஃபுட் பார்க் வந்துடும். அந்த 6 சொல்லும் பார்க்கலாம். ஃபுட் பார்க்கு, சப்ளை செயின், ஸ்டோரேஜ், அப்புறம் வேறு 6 பார்த்து பாருங்க. ஆப்ரேஷன் க்ரீன் வருது, பேக்வர்ட் லிங்கேஜ், ஃபார்வர்ட் லிங்கேஜ், அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ்லாம் வந்துருதா? அடுத்து என்ன போட்டிருக்கு? மெகா ஃபுட் பார்க் பார்த்தோமா? எப்போ வந்து ஃபஸ்ட்டு மெகா ஃபுட் பார்க் 2008 வந்துச்சா? 20 எத்தனை வருது? இப்போ 20ஆ? எங்கே வருது? கேரளா வருது பார்த்தோமா? என்ன பண்ணும்? ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணும், எக்ஸ்போர்ட்லாம் பண்ணணும் பார்த்தோமா? அடுத்து எம்எஸ்எம்இயை வந்து அதை எஃப்எம்இ என்ன பண்ணுறாங்க? ஃபார்மலைஸ் பண்ணுறாங்க. ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ட்ரைனிங் தராங்க, அப்புறம் காசு அலோகேட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக நீ பண்ணலாம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோமா? அது ஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க? ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்டேட்டில் வந்து சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே அனுப்புறது ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன். அடுத்தது அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸ் ரெண்டுமே வந்துடும். 2 எய்ம் இருக்கா? ப்ரொடக்ஷன் பேஸ்ட் லிங்க் பார்த்தோமா? அதர் மெஜரேஷன் என்ன பார்த்தோம்? எஃப்டி 100%, ஈல வந்து 100%. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? மேக் இன் இண்டியாவில் முக்கியமானது அது பார்த்தோமா? கவனிங்க. வேறு என்ன பார்த்தோம்? எம்எஸ் சப்சிடி தர்றது வேறு பாருங்க. ஃபுட் டெஸ்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம் பார்த்தாச்சு. கடைசியாக அனுபவ நிர்வாக கமிட்டி பார்த்தோம். பெஸ்டிசைடு பேன் பண்ணுறது பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஓவர்.